குழந்தை அழுகிற சத்தம். எல்லாரையும் வாழ வைக்கிற இந்த ஆத்தா காலடியில இந்த குழந்தைய யாரோ இப்படி அனாதையா போட்டு போயிட்டாங்களே, யார் இப்படி செய்திருப்பா? இதுக்கு முன்னாடி இந்த வட்டாரத்துல இது மாதிரி நடந்ததே இல்லையே. பொண்ணை பெத்துட்டா பாரான்னு போட்டு போறது இயற்கை. சிங்கக்குட்டி பெத்துட்டு ஏன் போட்டு போனாங்கன்னு தெரியலையே. விடிய வரைக்கும் விளக்கம் தேவையில்லைங்க. முடிவை என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. ஏன்பா அருணாச்சலம், உனக்கு தான் புள்ளையே இல்லையே, எடுத்து வளர்க்க வேண்டியதானே புள்ளைய? என்னால முடியாது வாத்தியாரியா, நீங்களும் வாத்தியாரமா சம்பாதிக்கிறீங்க, நீங்களே எடுத்து வளர்த்துங்க. யோ நிறுத்துங்கய்யா, அனாவசியமா அசிங்கமா எல்லாம் பேசாதீங்க. அனாதை குழந்தை மாதிரி ஏலம் போடுறீங்களே. எல்லா செல்வத்தையும் கொடுத்த இந்த ஆத்தா எனக்கு இந்த செல்வத்தை தான் கொடுக்கல. நான் எடுத்து வளர்த்துக்கிறேன், பேசாம இருங்க. நிறுத்துங்க. யாருக்கிட்ட இந்த முடிவு பண்ணீங்க? வடிவு ஆத்தாவோட கருணையினால எனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். அப்படி இல்லனா உயர்ந்த குடும்பத்துல பிறந்த குழந்தையை தத்து எடுப்பனே தவிர இந்த மாதிரி அசிங்கத்துல பிறந்த குழந்தையை தத்து எடுக்க மாட்டேன். வாங்க வீட்டுக்கு. வடிவு எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. வாங்க. ஐயா, நான் ஊருக்கு பண்ணையாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள சேவகன் தான். ஆனா நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன். இந்த குழந்தைய யார் எடுத்து வளர்த்தாலும் சரி, அந்த செலவு அத்தனையும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஐயா பெரியவங்களே, ஆத்தா காலடியில் கிடந்த இந்த குழந்தை இனிமே அனாதை குழந்தை இல்ல, ஆத்தாளுக்கு சேவகம் செய்ய வந்த என் குழந்தை. அதனால என் குலதெய்வம் பாண்டிமுனியன் பேரால இந்த குழந்தைக்கு சின்ன பாண்டியன்னு பேர் வைக்கிறேன். அருமையான பேரு. சின்ன பாண்டி, சின்ன பாண்டி, சின்ன பாண்டி, சின்ன பாண்டி. சின்ன பாண்டிய நம்பி நானும் அடுப்புல உல வச்சுட்டேன், இன்னும் காணோம். தோ வந்துட்டேன் சின்ன பாண்டி. சைக்கிள்காரன் ஊருக்கெல்லாம் வெள்ளக்காரன் எல்லாம் நமக்கு தான் வெயிட்டிங்க. ஆமா சின்ன பாண்டி. பாகியா
எல்லாம் உயிரோட இருக்குது. நீ கொடுத்த பணத்துக்கு மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு வந்ததுக்கு ராத்திரிக்கு எனக்கு கொஞ்சம் மீன் குழம்பு எடுத்து வச்சிரு. பாத்துறாத. உனக்கு இல்லதா? அதுக்கு இல்லக்கா, உங்க வீட்டுக்காரர் தண்ணியை போட்டாருன்னா சட்டியை கூட நக்கிறாரு. அதுக்கு சொன்னேன். மல்லிகாக்கா இந்தாங்க, உங்க சாமான் எல்லாம் சரியா இருக்குன்னு பாத்துங்க. கஸ்தூரி என்ன? இந்தா. எனக்கு வேண்டாம், நான் தான் காசு கொடுக்கலையே. என்ன? நீ உங்க அப்பா கிட்ட ஜாக்கெட் தச்சு கொடுன்னு அழுதுட்டு இருந்த, நான் பாத்துட்டு இருந்தேன். சந்தைக்கு போயிருந்தேன், காசு கொஞ்சம் எச்சா இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்தேன். சின்ன பாட்டி ஒரு அண்ணன் நினைச்சுக்க புடி. சரிண்ணே. பார், ஊர் போட்ட கலர் கொடிங்க, இந்த கட்சி கொடிங்க எல்லாம் பொம்பளைங்க ஜாக்கெட்டா மாறினா எவ்வளவு பொம்பளைங்க மானம் காப்பாற்றப்படும். இதெல்லாம் என்ன மாதிரி அறிவாளிக்கு தான் புரியுது, மத்தவங்களுக்கு எது புரியுது? அழாத அழுமுஞ்சி பயமாவனே, அழாத அழாத. என்ன காமாச்சு, மாப்பிள்ளை அழ வச்சிட்டா? பசியில அழுகுறாங்க. அப்ப பால் கொடுக்க வேண்டியதானே? பாலு தீர்ந்து போச்சு. ஏதாவது தாலாட்டு பாட்டு தூங்க வைக்க வேண்டியதானே? பாடுனேனே. என்ன பாட்டு? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோன்னு பாடுனேன். நல்ல கதை. நீங்க சும்மா இல்லாம பெத்துக்க வேண்டியது, அப்புறம் ஏன் பிறந்தா எதுக்கு பிறந்தா அவன் அழத்தான் செய்வான். அவனுக்கெல்லாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பாடணும். கொண்டா சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பாரு அவன் ஸ்டைலு. இத போட்டாங்க அடிடூல். அட பாவி பயலே, பாட்டில வேற உடைச்சிட்டேன், இந்த சிரிக்கி வேற சிரிக்கிறா. இதை விட பெரிய பாட்டில் வாங்கி கொடுங்க, பேசாம இரு. மாப்பிள்ளை கொண்டா, நான் எப்படி தூங்க வைக்கிறேன்னு பாரு. மாப்பிள்ளை ஒரு அருமையான பாட்டு. என்ன சின்ன பாண்டி, குழந்தை தூங்குறதுக்கு பாட சொன்னா அழுகிறதுக்கு இல்ல பாடுறேன். நல்ல பாட்டா பாடு. ஓ அதுவா, அது தாலாட்டு. அதுவும் கைவசம் இருக்கு, அவுத்து விடுறேன், கேளுங்க. ஹரி ஹரிரோ நந்தவனத்தில் ஒரு ரோசா, நீ நாடாள வந்த எந்தன் ராசா. நந்தவனத்தில் ஒரு ரோசா, நீ நாடாள வந்த எந்தன் ராசா. கண்ணத்துல ஒட்டு வச்ச வெள்ளி நிலா நீ தூங்கு, எண்ணத்துல நல்லதத்தான் எண்ணி எண்ணி நீ தூங்கு. இது நான் பாடும் தாலாட்டு, நீ தூங்கு அதை கேட்டு. நந்தவனத்தில் ஒரு ரோசா, நீ நாடாள வந்த எந்தன் ராசா. படுத்ததும் தூக்கம் வரும், பெண்ணாசம் மறந்து புட்டா தன்னால வாழ்க்கை வரும். நல்ல குணம் இருந்தா அது சொந்தம் தேடி வரும், வெள்ள மனசு இருந்தா வேண்டியத தெய்வம் தரும். எல்லாமே ஆத்தாளின் அருளாகும், அவ இல்லை என்ன இங்கு உருவாகும். ஊருக்குள்ள செல்ல பிள்ளை, உண்மை சொல்லும் கிளி பிள்ளை. ஒரு நாளும் என் மனசில் கள்ளமில்ல. நந்தவனத்தில் ஒரு ரோசா, நீ நாடாள வந்த எந்தன் ராசா.
பெத்து போட்டவதா என்னான்னு தெரியலையே, என்ன விட்டு போனதுக்கு யாரோ போட்டவர நான் மறக்கல. எல்லோருக்கும் தெரியுமடா நான் வாழும் உண்மை நில, நான் கூட ஆண்டவனின் ஜாதிதானடா. நல்ல மனுஷன் இங்க என்ன போல வேற யாரடா. நான் தாலாட்டு பாடுவேன், சிரிக்க வைக்க ஆடுவேன், தேவையில்லா வேலை செய்ய ஓடுவேன் ஓடுவேன். நந்தவனத்தில் ஒரு ரோசா நீ நாடாட வந்த என் ராசா, கன்னத்துல ஒட்டு வச்ச வெள்ளி நிலா நீ தூங்கு, எண்ணத்துல நல்லதத்தான் எண்ணி எண்ணி நீ தூங்கு. இது நான் பாடும் தாலாட்டு நீ தூங்கு அதை கேட்டு. ஆராரோ ரரீரரீராரோ ஹரிராரோ ஹரிரரீராரோ. இந்த நல்ல நாள்ல பெரியவங்க எல்லாம் பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். கஞ்சம்பட்டி சின்னசாமி மகன் ரத்னமாலாவ ஒயிலாத்தூர் வரதராஜனுடைய மகன் சேதுராமனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். வாக்கு வெத்தலைய மாத்திக்கங்க. ஏண்டா வாங்கின காசு கொடுக்கறதுக்கு வக்கில்ல சம்மந்தமா பேசுறீங்க? இதான் மாப்பிள்ளா மூஞ்ச பாரு. வாடா ஏண்டா டேய், காசு கொடுக்க முடியல ஏத்துறா வண்டியில விடுங்களா, ஏத்துறாங்களா? ஓட்ட வண்டிய ஏண்டா கடனை வாங்கி உடனே வாங்கி உடம்ப தேத்து கடங்கார வந்து கேட்டா உடம்ப காட்டுங்கிற கதையா? வாங்கின கடனை மறந்துட்டு வரதட்சணை பேசியா கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்க? பெரியம்மா, கல்யாணம் முடியட்டும், வீட வித்தாவது உங்க கடனை அடைச்சிடுறேன், இது சத்தியம். அக்கா, அவங்கிட்ட இருந்து எடுத்த பரிச பணம் 5000 ரூபாய் என்கிட்ட தான் இருக்கு. மீதி தர வேண்டியது 10000 ரூபாய் தான். அசலுக்கு மேல வட்டி வாங்கிட்டோம். பார்த்து மிரட்டி விட்டுருவோம் அக்கா. முத்து கருப்பு, பாசம் காட்டுறியா? ஆம்பளை இறக்கப்பட்டா கடங்காரன் ஆயிடுவான், பொம்பளை இறக்கப்பட்டா புள்ள தாச்சி ஆயிடுவா. புரிஞ்சுதா? எதையாவது முடிவு பண்ணி இதுங்களை அவுத்து விடு. பாப்பா மாமா அந்த முனிசம்பி 2 இட்லி வையே. வச்சுட்டேன், வா வந்துட்டேன், அந்த நடுவுல இருக்கானே அவனுக்கு இந்த டீ கொடு. கொடுத்துட்டேன், வா. வந்துட்டேன். என்னங்க இது? சின்ன கருப்பன் சொன்னா பாப்பா எந்த வேலையும் செய்யும் போல இருக்கு. ஆமா ஆமாப்பா, என் பொண்ணு சின்ன கருப்பன் நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்திருக்கும். அவ்வளவு ஏன் ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னாதான் செய்யும். பாப்பா கொடுத்த டீ தேவாமிர்தமா இருக்கு. குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா? போடா யோ, நீ வாயா, ஒரு கை குறையுது. காசு இல்ல மாமா. ஏப்பா நீயாவது வாப்பா, ஒரு கை குறையுது. என்கிட்டதான் நீ கடன் சொல்லுவிய மாமா. என்னடா வர்ற பய போற பயிலெல்லாம் மாமாங்கிறீங்க? மாமா பொண்ணை பெத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமா கிட்டே தீரணும். எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் சின்ன கருப்பன் அவர்களே, அவரது மாமா நொல்லக்கண் அவர்களே, பாப்பா அவர்களே, இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். வணக்கம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும். பாப்பா மாமா உன் கை நாள் நேத்து ஒரு டீ போட்டியே, அது இங்க இருக்கு. அதோ குடுறா, இந்தா இதை அவனை காட்டு. தாய்க்குழந்தை. ஐயோ, மாமா காலை பிடிக்கிறாரு. யோ சாயா, என்னைய திடீர்னு கால்ல விழுந்துட்டா? இவரு ஒரு பழைய மந்திரி. தாய் குலத்தை பார்த்தா காலில் விழுந்துருவார். எதுக்கு கொலுசை கலட்டுறதுக்கா? காலில இருந்து ஆரம்பிப்பாரு மரியாதைய. யோ எப்ப எந்திரிப்பான்? ஒரு நாள் அவங்க அவன் தூக்கிட்டு போவையா? அவனை அந்த பக்கம் போட்டுட்டு நீங்க 2 பேரும் ஏன் கூட வாங்க, 2 வெட்டு வெட்டிக்கலாம். இவன் ஊரை மட்டும் இல்ல நாட்டையே கெடுத்துருவான். பாப்பா பாப்பா பாப்பா. ஏயா இது என்ன கோத்தா? 3 தடவை கூப்பிட என்ன அவன? டீ கடையில டீ தான் கேட்பாங்க, பின்ன என்ன பிராண்டியா கேட்பாங்க? பாப்பா. மாமா என்ன கேட்டாரு பாத்தீங்களா? கேட்டேன், அவனுக்கு இருக்கு. இந்த கூட பாவம் நீ. டீ கடையில வேலை செஞ்சு கையே இப்படி வெந்து போயிருக்குதே, காலம் எப்படி வெந்து போயிருக்கும். இத பாரு,
நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் ஜம்முன்னு வச்சுக்கிறேன். ஐயா மாமா கையை பிடிச்சு இழுக்கிறான் பாருங்க மாமா. ஏய், ரப்பர் வாயா, எந்திரா. என்ன கேட்டனா? வீடு காலியா இருந்தா ஒருத்தன் குடியிருக்க வரத்தான் வருமா? பாப்பாக்கு அடுத்து காலியா இருக்குது, நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன். ஏண்டா நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன தைரியத்தை கப்பானா? என்னது, நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாடா. என்னடா சொல்றீங்க? என்ன டாவா? ஆமாடா. யார பார்த்து டாங்கற? உன்னதான்டா. சரி போடா. போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். தாலியோட இருப்பா. யாரு? இவனா? பாப்போம். பாப்போம். ஆ, போடா. கத்தாதடா, காது டமார கிழிஞ்சிட போகுது. ஏய், செவுத்து அடிச்சிடாத. பாத்தீங்களா மாமா, வர்றவன் போறவன் எல்லாம் கையை பிடிச்சு இழுத்து தாலி கட்டுறேன்னு சொல்றான். கவலையப்படாத, உனக்காக காட்ட வித்தேன், ஆட்ட வித்தேன், மாட்ட வித்தேன். இப்ப இருக்கிற 10 வீட்டையும் வித்துட்டு வந்துடுறேன். கடையை பத்திரமா பாத்துக்க. இப்ப மங்கா தாடி கடை இட வச்சிருவான். தாலியோட வரேன். வெட்டி தர்ற பாலாம்பிகா, இந்த சின்ன பாண்டி உன் சன்னதியே மடியா நினைச்சு வாழ்ந்தோமா. உன்னால நான் சந்தோஷமா இருக்க மாதிரி இந்த ஊரு எப்பவும் சந்தோஷமா இருக்குமா. மெத்து மெத்துன்னு என்ன சுகமா இருக்கு. இந்த சுகம் தெரிஞ்சுதான் ஏறாலும் இறங்க மாட்டானா. இதுல ஏறி பாப்போம். அடாடா, இது அதோட சுகமா இருக்குதே. என்ன அற்ப சுகம். முதலாளி வர வரைக்கும் தான், முதலாளி வர வரைக்கும் நீட்டுவோம். டேய் அனாத கழுத, ஏன் முன்னாடியே நாற்காலியில உட்கார அளவுக்கு வந்துட்டியா நீ? யோ அடிதடி, 2 கால் மனுஷன் உட்காரத்துக்காக 4 கால் வச்சு செஞ்சிருக்கான் நாற்காலி. 3 கால்ல ஒண்ணு இருக்கு, அது பேர் முக்காலி. ஐரமீனுக்கு விளாங்கு சட்டைய போட்டனா? முத்துக்கருப்பா நிறுத்து. அடங்குறவன் நிமிந்தா அடிக்கிற கைக்கு தாண்ட ஆபத்து. என்ன இப்படி எல்லாம் அசிங்கம் பண்ற? நாற்காலில உட்கார வச்சான். டேய் நாய் கூட தான் நாக்கால உட்காருது, இவ உட்கார்ந்தா என்ன? மச்சான், கூலிக்கார பயலுக்குலாம் ரொம்ப செல்ல கொடுக்குறீங்க. கூலிக்கார போய் வேலை செஞ்சாதான் நம்ம மாதிரி குபேர ஸ்டாண்டர்டு அப்படியே நிலைச்சு நிற்கும். இருங்க, நான் அக்காட்ட சொல்றேன். உங்க அக்கா பெரிய அறிஞர், நல்ல தீர்ப்பு சொல்லுவா. போய் உங்க அக்காவை கூப்பிடு. ஒண்ட வந்த நாயின்னு ஒதுங்கறதுக்கு இடம் கொடுக்கலாம். இப்படி உள்ள கொண்டாந்து உட்கார வச்சு வெஞ்சாமல வீசக்கூடாது. இப்போ என்னடி நடந்து போச்சு? அது சரிங்க. இப்படியே இந்த கோமாளிக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டே இருங்க. இது எங்க கொண்டு போய் விட போதோ போ தெரியும். விடுறேன். சின்ன பாண்டி, நாளைக்கு சண்பகம் மெட்ராஸ்ல இருந்து வர்றான். நம்ம கார் ரிப்பேரா இருக்கு, வண்டியை கட்டிட்டு போய் கூட்டு வா. பெரிய தனக்கார நெல்லைக்க போய் சொல்லிக்கிற. பண்ணையார் சொன்னதான் முக்கியம்னு அந்த வெண்ணைகிட்ட போய் சொல்லு. போடா வெண்ண அப்படியே சொல்லிக்கிட்டு போ, வெண்ண பண்ணைன்னு. ஏக்கா, தெம்பகத்தை போய் நான் கூட்டு வரட்டுமா? டேய் முத்துக்கருப்பு, நம்ம குதிரைல இருக்கிற நெல்லு அடுத்த வீட்டு ஒலையில சோறாயிடுமா? இன்னைக்கு சீமச்சாமி 25,000 ரூபாய் ஏழை சீட்டு எடுக்கிறான். அவன் கழுத்து மேல கைய வச்சு அங்கே பணத்தை வாங்கிடு. அது இல்லக்கா, தென்பகத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவன் ஊர்ல இருந்து வந்ததும் நீங்க 2 பேரும் தானே விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல் வில்லேஜ், சூப்பரா இருக்கு. ரசிச்சது போதுண்டி, வரவேற்பு பலமா இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே காணும். ஏய், காண்ட சரக்கு மாருதி 1000 இருக்குன்னா எல்லாம் டூப் தானா? எல்லாம் ரீலடி. ஏன் அனுப்பல இருந்தா புரியல. செண்பகம் எப்பமா வந்த? இப்பதான் வந்து வாத்தியாரியா, மம்மி கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஏன் அனுப்பலன்னு தெரியல. அட நீ ஒண்ணுமா, அம்மா ஊர் மதிக்கதாமா கார் வச்சிருக்கு, பெட்ரோல் செலவாகும்னு வக்கீல போத்தி வீட்டுக்கு பின்னாலதான் நிறுத்தி வச்சிருக்கு. சின்ன பாண்டி உன்னை கூப்பிடுன்னு மாட்டு வண்டி கட்டிட்டு வந்தானே, அதோ பா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? இதோ வரேன். பையன் யாரு? பையனா இவன்? பையன் இல்ல, கல்யாணம் பண்ற வயசு. பொண்ணு பார்த்தாச்சா? அதுக்குதான் போயிட்டு இருக்கேன், பொண்ணு பாக்கிறதுக்கு. பாத்துக்கடா. ஓ, உன் சொல்ல நிறுத்துடி, இது வில்லேஜ். வாடி போலாம். ஹாய் வாடினா டார்லிங். ஏய் சின்ன பாண்டி, எந்திரடா. ஒரு ஆம்பளை கூட பார்க்காம டே போட்டு கூப்பிடுறிய, இதே வேற யாரா கூப்பிட்டுருந்தாங்க? போடா வேலைக்கார நாயே. பொடியும் உங்க முதலாளி நாய. யூவாது பூவாது, முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை பாருங்க. வந்துருக்கு, நானும் கையை வச்சிருவேன். சின்ன பாண்டி, அது பண்ணையார் பொண்ணுப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. பண்ணையார் பொண்ணு இருந்தா முன்னாடி 2 கொம்பா முடிச்சிருக்கு, எல்லாருக்கும் இருக்க மாதிரி தானே இருக்குது. அது பண்ணையாருக்கு தெரிஞ்சா ஒன்ன தானே கோச்சுக்குவாரு. சின்ன பொண்ணு தானே, மன்னிச்சுக்கப்பா. தூக்குடா போட்டிய. கண்ட்ரி ப்ரூட். இரு
எங்க மம்மி கிட்ட சொல்லி நீ என்ன பண்ற பாரு. என்ன பாடு? ஒரு பாட்டு ஒண்ணு பாடு, கேட்டுட்டு வருவோம். இந்த வெயிலுக்கு எள்ளி குடிச்ச மாதிரி இருக்கும்ல. பெரிய ஜெயசுதாஸ் பாடி கீழ்ச்சிட போறாரு. ஜெயசுதாஸ் சின்ன பதா தானே, பாட்டை கேட்ட பிறகு சொல்லுங்கம்மா. பொள்ளாச்சி வண்டி மேல போறவளே பொன்மணியில போறவளே பொன்மணியில பொள்ளாச்சி வண்டி மேல போறவளே பொன்மணியில போறவளே பொன்மணியில சேலக்கட்டா சின்ன புள்ள 7-8 பெத்த புள்ள ஊரறிஞ்ச பொட்ட புள்ள யாரு அது சொல்லு புள்ள. சேலையில என்ன மாதிரி தான் போட்ட புள்ள அதுதான் இல்ல சேலக்கட்டா அந்த புள்ள கேட்டு கடி சின்ன புள்ள மாமரத்து கிளி புள்ள ராமர் வைக்கும் அணி புள்ள. சிவன் கூட இருக்கும் நஞ்சு இருக்கும் தோடு உரிக்கும் பாரம்மா நல்ல கேளம்மா பாலுடன் அது பக்கம் இருக்கும் வெற்றிலை வைத்து பூஜை செய்வோம் நாமம்மா. என்ன கூறம்மா? கரெக்ட். நல்ல பாம்பு தானே சொல்லு. அதுதான் இல்ல தோலை ஊரிக்கும் கூடல் நஞ்சிருக்கும் பாரம்மா பாலோடு பக்கம் இருப்பது வாழைப்பழம் தானம்மா. இன்னும் பதிலேதும் இல்லாத கதை ரொம்ப உண்டம்மா வாழ்க்கை ஒரு வீடு கதம்மா நம் கேள்விக்கு வருகிற பதில் வேண்டம்மா. பொள்ளாச்சி வண்டி மேல போறவளே பொன்மணியில போறவளே பொன்மணியில பொள்ளாச்சி வண்டி மேல போறவளே பொன்மணியில போறவளே பொன்மணியில. வேலம்மா ஏன் தெரியுமா 25 வருஷமா என் வீட்டுல நீயும் உன் புருஷனும் மாடா உழைச்சத நான் மறந்துடுவேனா? ஏதோ கொஞ்சம் பணம் தர்றேன் கடை கண்ணி வச்சு பொழைச்சுக்கோ. கட்ட புருஷன் செத்ததுக்கு அப்புறம் சொந்தம்னு கொண்டாடிக்க யாரும் இல்ல. பெத்தது பிறந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். சாகர காலம் வரைக்கும் நான் இங்கேயே இருந்துறேன். நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. பொன்னாங்க ஐயா, இங்க வா. இந்த பாரு மாட்டு கொட்டாயில சின்ன பாண்டி தங்கி இருக்கான்ல, அங்கேயே வேலை மாடும் தங்கட்டும். சரிங்க. முன்னாடி அந்த பையட்ட சொல்லிடு, இல்லைன்னா புரியாதவே சாமி ஆடிடுவாண்டா. இவன் எங்க வந்தாங்கிற வடிவு நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். கடைசி காலத்துல வந்திருக்கிறான். அவளும் தான் இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே. வந்தவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு வடிவனாச்சி வீடு ஒண்ணும் சத்தம் இல்ல. அடியே போகும்போது நீ என்னத்தை கொண்டு போற? பட்டுச்சேலையை கட்டி உன்னை புதைச்சாலும் வெட்டியா எடுத்துக்க போறான். ஏண்டி அசிங்கமா பேசுற? டேய் கூட்டு போட. இது நம்ம வீடு தானா இல்ல வீடு மாதிரி நம்ம நுழைஞ்சிட்டுமா? நம்ம வீடு இவ்வளவு சுத்தமா இருக்காதே. பண்ணையறையா என்னையும் இங்க தங்க சொல்லிருக்காரு. இப்பதான் தெரியுது என் வீடு ஏன் இவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் வீடு வீடு மாதிரியே இருக்கு. ஆமா, உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? அக்கான்னு கூப்பிடு. சரி வேண்டாம் தங்கச்சின்னு கூப்பிடு. என்னது? சரிப்பா ஆத்தான்னு கூப்பிடு. ஏப்பா என்ன அனாதையா பெத்து போட்டு போயிட்டேன் எங்க ஆத்தா.
அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே அந்த கோயிலுக்கு ஆத்தா தான். உன்னை வேணா நான் அத்தன் கூப்பிடுறேன். எல்லாத்தையும் பிள்ளையா இருக்காரு பாத்துக்குவாரு. ஏப்பா சின்ன கருப்பு, என்ன மாலைங்க வந்து நிக்கிற? மாலை மட்டுமா? பட்டு வேட்டி, பட்டு சேலை, பொட்டு தாலி. வேற பொண்ணு பாத்திருக்கியா? ஏன் வேற பண்ண பார்க்கணும்? என் மாமா மகன் பாப்பாத்திக்கிட்டாயா? என்னது பாப்பாத்துக்கு 2வது கல்யாணமா? என்ன பாப்பாத்திக்கு 2வது கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, அவனுக்கும் முளப்பொண்ணு பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா? அடி பாவி, இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா? உன் மாமன் பண்ண தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டாய் ஆகணும். என்னது? என் மாமன் தப்பு பண்ணானா? என்ன பண்ணா? ஆமண்ணே, ஓ மாமனும் சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, 2 பேரும் வெட்டி சீட்டு ஆடிக்காங்க. கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டி சீட்டுல தோத்துட்டான். பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு ஆடி தோத்தத போல உன் மாமங்காரன் உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான். வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே, இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க. இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்னா இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளா? இது என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்? தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சின்ன மாப்பிள்ள சொன்னாதான் எதையுமே செய்வா. பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதல் இரவு நடக்கும்னு எனக்கு தோணல. இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவுல இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா? மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன். மாமா நான் எனக்கு உசுரு. உசுரோ இல்ல கொசுரோ? எடா பாவி, இப்படி பழி வாங்கிட்டியே. தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்க நறுக்கிட்டியே. அப்படிதான் நடத்துவேன். எது மறுபடியும்? ஆமாண்டா. சரி ஏண்டா நீ மட்டும் என்னமா காத்துக்கிட்டு இருக்க முன்னாட்டியே நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தள்ளி கட்டல. உனக்கெல்லாம் ஒரு முதல்ல கையில துப்பிட்ட. பெரிய மாப்பிள்ள பொறுமை பொறுமை. சின்ன மாப்பிள்ள பொறுமை. உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள்ள. அறிவு இருக்கிறாயா உனக்கு? முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா? சின்ன மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள பெரிய மனசு பண்ணுங்க. முதல் இரவுக்கு அவளை போக சொல்லுங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க. சரி, ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க, பெரிய மனசோட சொல்றேன். பாப்பா இந்த பக்கம் வந்தேன். சொன்னால் கேட்டேன். நேரா அந்த ரூமுக்கு போ. போயிட்டேன். போனியா? அந்த கதவை சாத்திக்க. எந்த நாய் வந்தாலும் உள்ள விடாத. டேய் சின்னப்பாண்டி, பட்டத்துல வந்து செம்பகத்தை பாம்பு கடிக்க போகுது. ஊர் ஜனங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே காப்பாத்த மாட்டேங்கிறாங்கடா. வாடா போலாம். எங்க எங்க? மாந்தோப்புல. வாங்க வாங்க. கவலையப்படாத, நாகராஜ் நம்ம ஃப்ரெண்ட் தான். சார் சார் கோமாளிப்பே, இப்படி நடந்துக்கிறது? பல்லு பதிர அளவுக்குள்ள பாம்பு பிடிச்சிருக்கு. ஊர் சுமையெல்லாம் தான் சுமையா ஏத்துக்கிறானே. செம்பகத்தை காப்பாத்த போய் இவனுக்கு இப்படி ஆயிப்போச்சு. கவலைப்படாதம்மா, விஷமுறிவுக்கு மருந்து கொடுத்துருக்கு. ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா, ஜாக்கிரதையா பாத்துக்க. ஐயா என்னம்மா சின்ன பாண்டிக்கு செம்பகம் பாத்தியம்மா, இப்படி ஓடி ஆடி திரிஞ்ச பிள்ளை காஞ்ச நாராட்டமா கிடக்குறாம்மா. சின்ன பாண்டிக்கு சோகம் ஆகணும்னுதான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. சின்ன பாண்டி, செம்பகம் வந்திருக்கு, கொஞ்சம் கண்ணை திறந்து பாரியா. ஐயா சின்ன பாண்டி, சின்ன பாண்டி, சின்ன பாண்டி, சின்ன பாண்டி, சின்ன பாண்டி, சின்ன பாண்டி. ஐயா சின்ன பாண்டி, உன் உயிரை கொடுத்து என்னை காப்பாத்திருக்கேன். இதை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். I like you very much. சிப்பாண்டி,
செம்பத்தை ஏன் காப்பாத்தின? அந்த பணத்தை பிடிச்சவன் சாப்பிட்டு விட வேண்டியதானே? போனா போது பொம்பளை ஆச்சுன்னு பாம்பை பிடிச்சேன். பொம்பளை புள்ளைய பார்த்தா பாம்பு பிடிப்பீங்க, நட்டு வாக்கலையும் பிடிப்பீங்க. அது இல்லப்பா, எனக்கு பாம்பு கடிச்சிச்சேன்னு செம்பக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துச்சுப்பா. இப்ப பிரசாதம் கொடுப்பாளுங்க, அப்புறம் அல்வாவும் கொடுப்பாளுங்க. அது இல்லப்பா, வேற என்னமோ சொன்னால ஐ லைக் யூன்னா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? எள்ளி தந்தாலே அப்படி அர்த்தம்? ஆமா, அப்படின்னா காதல்னு அர்த்தம். கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தைப்பா. நான் மாட்டு வண்டியில போய் எல்கேஜி பட்டமனம் சொல்றேன். நான் சொல்றேன் ஐ லைக் யூண்டா, காதல்னு அர்த்தம். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. சீக்கிரமா ஊத்து, அந்த பண்ணையாரமா வந்துற போகுது. இருடா, சூடு ஆற வேண்டாமா? சின்ன பிள்ளைங்க வாய் சுற்ற போகுது. வா செம்பகம், உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமாமா? இந்த கேப்ப கூட கென்றதுக்குள்ள என்ன பாடா படுத்திட்டாப்போ. இந்தா இந்தாத்தா, இந்தாமா. ராகி மால்ட் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கு வேணுமா? மாதிரியா இல்ல, ராகி மால்ட்டே தான். என்ன டவுன்ல டப்பால கொடுப்பாங்க, நாங்க லோட்டால கொடுத்துருக்கோம். எல்லாம் இங்கிருந்து போறது இருக்குதான். என்ன வேணுமா அப்படி பாக்குறேன்? ஒண்ணுமில்ல தாயி, பழைய தூசு கல்ல பட்டுருச்சு. குபேர குடும்பத்துல பிறந்துட்டு இந்த கூலிக்கார கையால கூழ குடிக்கிறியே, கொடுத்து வச்சவன். எல்லாரும் ஒண்ணுதான். ஏண்டி கூலிக்கார நாயே, என் பொண்ணு என்ன உன்ன மாதிரி அரை வயது கஞ்சி கரையிற அன்னாரம் காட்சி நினைச்சியா? குபேர பரம்பரடி பாடி. என்ன வேலைமா? ஒண்ணுமில்ல சின்ன பாண்டி, புள்ள ஆசையா குடிச்சிட்டு இருந்தா அதை தட்டி விட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டாளே. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு அதுக்கு பண திமிரு. வேணும்னா பாரு, இதுக்கு முடிவு என் கையில தான். எந்த வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் விளைச்சல் அமோகம். அதனால கல்யாணத்தை வச்சிட வேண்டியதுதான். என் கல்யாணத்துக்கு என்னையே அவசரம்? என்ன பெரியவளா பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க? நான் சொன்ன நிறுத்த போய் நடத்துங்க. ஏய், உனக்கு எதிரா கல்யாணம் இப்ப? பின்ன யாருக்கு? செண்பகத்துக்கு. ஓஹோ, உன் கல்யாணத்தை பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? ஏயா, எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு இந்த ஊர்ல எவனுக்குமே தெரிய மாட்டேங்குதே. எவனுக்கும் ஆத்திரப்படாதடா. முதல்ல செண்பகம் கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி பாப்போம். அப்போ செண்பகத்துக்கு மாப்பிள்ள இப்போதைக்கு முத்துக்கருப்பன் தான் வச்சுக்கய. அப்போ வச்சுக்கிறது தான், கட்டி கொடுக்கறது இல்ல. அப்ப பண்ணிக்கங்க. ஏய், அசிங்கமா எல்லாம் பேசாத, பல்ல உடைச்சிருவேன். நான் அசிங்கமா பேசுறேன், அவ்வளவுதான். இந்த முத்துக்கருக்கு பையன் இந்த கரகாட்டக்காரி வீட்டுக்கும் வெத்தலைக்காரி வீட்டுக்கும் முக்காடு போட்டு திரியிறது இருக்குது, அதுதான் அசிங்கம். அவனுக்கு சம்மதமா? உங்களுக்கு ஆளை இடம் போட தெரியாது. ஏய், உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். பாடி சின்னமணி, வண்டி பட்டி வேலு திரும்பத்தை கடத்திட்டு போறான். சீக்கிரம் போய் அவனை அடிச்சு காப்பாத்துறா. போடா சீக்கிரம்.
ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். எங்க வீட்டு பொண்ணை பார்த்து ஜொல்லா வலிக்கிறா. ஏந்திரி ஏந்திரா ஏந்திரி போடா. என்ன மாமா இது இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? உன் மேல ஒரு துரும்பு கூட பட விட மாட்டேன் செம்பகம். ஆனா என்ன தவிர உன்னை எவனாவது தொட நினைச்சான் அவன் உடம்புல உயிர் இருக்காது, புரிஞ்சுக்க. மொத்தத்துல உங்க பரட்டத்தல முரட்டு குணம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் உன் முறை மாமன். முறை மாமன் தான், ஆனா முறை தெரியாத மாமன். பாத்தீங்களா மாமா? பார்த்தனே மாப்பிள கையில விளக்கண்ணைய தடவிக்கிட்டு விளாங்க மீனை பிடிக்க பாக்குறேன். அது நழுவிட்டு தானே போகும். என்ன சின்ன பாண்டி மெதுவா நடந்து வர? அத்துக்கிட்டு ஓடுற மாடா உன மாதிரி வேகமா போறதுக்கு என்ன பிடிக்கவே முடியாது. அப்படிலாம் ஒண்ணு சொல்லாத. உன்னை தோல்ல தூக்கி வச்சுட்டு இந்த ஊரே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவேன். பரவாயில்லையே, ரொம்ப வீரமா தான் பேசுற. அது என்னமோ தெரியல செம்பகம், உன் கூட பேசும்போது தான் அந்த சந்தோஷத்துல வீரம்லாம் வந்துருக்கு. எனக்கும் தான் உங்ககிட்ட என் மனசுல உள்ளதை சொல்லும்போது என்னமோ தெரியல சுகமா இருக்க. அப்படின்னா நான் உனக்கு நீ எனக்கு பிரியமான பாய் ஃப்ரெண்ட். சேலத்துல சிங்கி ஒன்ன தொட்ட நான் ஜில்லா கேடி பில்லா தாங்கு விட்ட
செம்பகா செம்பகா சின்ன பாண்டி பண்ணையாரம் வரவங்க எழுந்திரி. இதெல்லாம் யார் செஞ்ச வேலை? அது வந்துமா சின்ன பாண்டி தான் செண்பகை என் மனசுல இருக்குது. அது 4 பேருக்கு தெரிகிற மாதிரி செவுத்துல எழுதுனா நான் தான் எழுதுனேன். ஏண்டா பிச்சைக்கார நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு லட்சாதிபதி பொண்ணு கேக்குதோ? பண்ணையாரமா பார்த்து பேசுங்க. நான் செண்பகத்தை காதலிக்கிறேன், அதுவும் என் மேல உசுர வச்சிருக்கு. ஏண்டா அடுத்த வேலை கஞ்சிக்கே வக்கில்லாத நீ என் பொண்ணு மேல ஆசைப்படுறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? காதலிக்கிறதுலாம் ஒண்ணு யோகிதை வேணாங்க. மாட்டுக்காரன் படுத்த வாத்தியார் லவ் அடிக்கலையா, அந்த மாதிரி தான் நம்ம லவ். உன்ன சொல்லி குத்தம் இல்லடா, கிடைக்கு இடம் கொடுத்தா படுக்க கொஞ்சம் பாய் கேட்ட கதையாயிடுச்சு. நான் அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன். சின்ன பாண்டி காலனாக்கு வக்கில்லாத நாய் கனவு கண்டுகிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டா நான் ஆசைப்பட்டதுல தப்பான்னு கேக்குறானே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. வடிவு ஆத்திரப்படாத. ஒரு ஆம்பளை பொண்ணு பேர்ல ஆசைப்பட்டு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கான்னா அதுல பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். வாய மூடுங்க. இந்த வடி வயித்துல பிறந்தவ அந்தஸ்தையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த பாரு, காதல் மனசுல வந்துருச்சுன்னா கௌரவம் காத்துல போயிடும். தெரியுமா உனக்கு? ஏதேது போற போக்க பார்த்தா நீங்களே அந்த பையனுக்கு சொல்லி கொடுப்பீங்க போல இருக்க. இத பாருங்க, அந்த அனாதை கழுத ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என்னம்மா சத்தம்? செண்பகம், நான் சுத்தி வளைக்க விரும்பல, நேரடியா கேக்குறேன். சின்ன பாட்டி நீ விரும்புறியா? டாடி, வாட் a joke. என்னடி இது? நான் வயிறு எரிஞ்சு போய் நிக்கிறேன், நீ சிரிச்சிட்டு நிக்கிற. எனக்கு ஜோடி சேர்க்க வேற யாரும் உனக்கு கிடைக்கல. உன் பொண்ணை என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? அப்படின்னா சின்ன பாட்டி சொன்ன மாதிரி அப்பா, சின்ன பாண்டியை நான் விரும்புறேன். அவன் ஒரு வெகுளிங்கிறதுனால அவனோட பேசிட்டு இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன். நல்ல ஜோக்கருங்கிறதுனால அவன் பாட்டு நான் ரசிக்கிறேன். நல்ல சிங்கருங்கிறதுனால மொத்தத்துல அவன் ஒரு சைல்டு, அவ்வளவுதான். நல்லத சொல்லி என் வயித்துல பாலை வாத்துட்டேன். என் தம்பி முத்துக்கருப்பா இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வேற யாரு மாப்பிள்ளையா வர முடியும்? ஆமாக்கா, இந்த பார் சமகம் சின்ன வயசுல இருந்தே சேர்ந்து விளையாண்டு வயசுக்கு வந்ததும் குச்சி கட்டி குடிசை போட்டு முறை மஞ்சனும் நான் தான். உன் கழுத்துல தாலி கட்ட போறோம் நான் தான். அதுதான் இல்ல. சின்ன பாண்டி ஏழை முட்டாள், இவர் பணக்கார முட்டாள். என் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் 2 பேருமே பொருத்தம் இல்லாதவங்க. என்னடி சொன்ன? அயோக்கிய பயல, வயசுக்கு வந்த பொண்ணு கையோட நீட்டுற, வயசுக்கு வந்த பொண்ணு வழக்கத்தை வளர்த்துட்டு என்ன தடுக்க பாக்குறீங்க? கல்யாணங்கிறது அவ உரிமை, அதான் நடக்காது. மாமா, நான் கட்ட தாலி தான் இவ கழுத்துல இல்ல, இவ கழுத்து இந்த நேரத்துல. அடச்சி நாய. ஏண்டி முறை மாப்பிள்ளையே வேண்டான்ட்ட வேற யாரடி கட்டிக்கு போற? என்னோட காலேஜ்ல படிச்சவரு, புலிப்பட்டி ஜமீன்தார் பேர. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுசா இருப்பா. புலிப்பட்டி ஜமீன்தார் வாரிசு, ஒரே பையன், 18 பட்டிக்கும் அதிபதி. பூபதி, நம்ம அந்தஸ்துக்கு பெரிய எடுத்து பண்ணா பாத்திருக்கலாம். நீதான் அவசரப்பட்டுட்ட. செண்பகமே வேணும்னு சொல்ற. நான் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு விருப்பப்படலைனாலும் அவளை அடைய நினைக்கிறதானே உங்க புலிப்பட்டி ஜமீன் வகையாக்களுக்கே வழக்கம். ஓ, நான் உன்னை சிறை எடுத்த கதையை சொல்றியா? நம்ம கல்யாணமாவது வாய்ச்சந்தையோட முடிஞ்சு போச்சு. பூபதி கல்யாணத்துக்கு பூஞ்சோலக்காரனுங்க ஒத்துக்கலைன்னா ஒரு பாரத போரே நடக்கும். பொண்ணு அவன் ரெடி பண்ணிட்டான், நாம தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் ஆசைப்படுற மாதிரி பொண்ணு ஆசைப்படணுமே. டாடி, செண்பகம் உண்மையிலேயே என்ன லவ் பண்றா. அவ மனசுலயும் முடிவுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்ல. வணக்கங்க. பூஞ்சோலை கிராமத்து பொதுமக்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம். இப்ப நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? துபாயில இருந்து. என் பேரு துபாய் துக்காராம். இது என் மருமக ஜோதின்னு பேரு. மேல சொல்லுமா. நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? சொன்னதானங்க தெரியும். இரியா, ஊர்ல ரோசா பூ நிறைய கிடைக்கிறதால செண்டு ஃபேக்டரி கட்ட போறோம். ஊரே மணக்க போகுது. என்ன என்னையா இந்த துண்டோட நிக்கிற? இருக்கிறதே ஒரு துண்டு தாங்க, மாத்திக்க வேற துண்டு இல்லைங்க. அப்படியா? நான் வேற ஒரு பேண்ட் தரேன், போட்டுக்கிறியா? கட்டிக்கிறேன். கட்டிக்கிறியா? ஆமாங்க, ஏற்கனவே 3 பொண்டாட்டி கட்டிக்கிறேன். 3 பொண்டாட்டியா? ஆள பாரு. பேண்ட் தரையா? நம்ம அவனுக்கு அளவுடு சீக்கிரம்.
தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தலைவர் தலைவர் எங்க தலைவர் கெடுத்து விட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவர் ஆக்கிட்டீங்க. இருக்கிற தலைவருக்கு நாட்டுல வேலை இல்ல, இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து கிழிக்க போறாராக்கும். ஒழுங்கா இருக்க தலைவர்களுக்கே ஓட்ட போடுங்க. அம்மா சீக்கிரம் கொடுமா, சீக்கிரம் கொடு. ஆளுக்கு ஒரு சேவை வாங்கிட்டு மருமகளை தலைவி ஆக்கிறாதீங்க, அப்புறம் அமலாக்க பிரிவுல கொண்டு போய் நிறுத்திடுவீங்க. மாப்பிள, ஜமீன் பரம்பரையில பிறந்த நீங்க சாதாரண பண்ண குடும்பத்து பொண்ணை ஏத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனசு மாப்பிள. அட நீ ஒண்ணு வடிவு, இந்த காலத்துல மகாராஜாக்களே மானிய வாங்கிட்டு அப்பப்ப டீ காபிக்கு அலையிறானுங்க. இது சாதாரண ஜமீன், ஆனாலும் தம்பிக்கு மனசு பெருசு. காலேஜ்ல படிக்கும் போது எனக்கு சண்முகத்தை பிடிச்சதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிப்போம். இப்ப என்னடான்னா காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்பா இந்த டீய கொடு. ஏய் தண்ணிடா. ஏய் சுமால் கருப்பா, 2 டீ போடு. ஏய் மாடசாமி, இங்கிலீஷா பேசுற? எஸ் இப்ப என்ன பேர் வச்சிருக்க? மிஸ்டர் மாடு. ஏன் மாடு உட்காரு, டீ தரேன். ஐயா மாமா, இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, நம்ம நாட்டுக்கு எடுக்க வந்த மோசம். துபாயில இருந்து ஒருத்த வந்தான், இவனுக்கு கண்ணாடி பேண்ட் சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான். வெளிநாட்டு நாகரிகம் இங்க வந்துருச்சு, நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போடுச்சு. ஐயோ 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 ஐயோ, ஏற்கனவே பற்று போல இருக்கு. என்ன அறிவு, என்ன அறிவு? அறிவு என்கிட்ட இருக்கு, அழகு உங்ககிட்ட இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்து. தமிழ் பண்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்பாடா இருப்போமா? மாசமே சின்ன பண்ணையார் அம்மாவுக்கு கல்யாணம், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாப்பிள? என்ன சின்ன பாண்டி அங்கே நின்னுட்ட? பூபதி, நான் சொல்லல, இவர் தான் அந்த கோமாளி. நல்லா பாட்டு பாடுவாரு, நல்ல விடுகதை சொல்வாரு. இவர் கூட இருந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படியா? ஹலோ, ஆமா என்னன்னா இது? பிறக்கும் போதே காதல குண்டலத்தோட பிறந்துட்டீங்களா, கர்ண மாதிரி? ராவு காலத்துக்கு முன்னாடி பரப்படுங்க. சரி மாமா, சரி வரண்டா. கிளம்புங்க கிளம்புங்க. வராத. பாய். சரி பாய். சொல்லுமாடா. பாய். என்ன சின்ன பாண்டி ஒரு மாதிரியா இருக்கே? நான் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கேன். ஏதாவது ஒரு விடுகதை சொல்ல. இப்ப விடுகதை வேணாங்க, கதை வேணா சொல்றேன். சொல்லு. இலவு காத்துக்களி கதை தெரியுங்களா? தெரியாதே. ஒரு மரத்துல இலவங்க நிறைய காய்ச்சிருந்ததுங்களாம். ஒரு கிளி அது பழுக்குன்னு ரொம்ப நாளா காத்திருந்தது. பழம் பழுக்கல, பருவம் வந்த உடனே பழம் பஞ்சா வெடிச்சு செதறிச்சு. கிளி காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போச்சு. இப்போ அது கதை புரியுதுங்களா? மறிக்குழுந்து, என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்லக்கா. பொய் சொல்லாத. நீ மசக்கினால் தான் வாந்தி எடுக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அக்கா ஏமாந்துட்டியடி. அடி பாவி, நான் நினைச்ச மாதிரி நடந்து போச்சேன். வேலு, ஒண்ணும் பண்ணிடாதப்பா. பொண்ணுமா, முத்துக்கருப்ப கிட்ட வரம்புக்கு மீறி பழகாதன்னு சொன்னேன், கேட்கல. வாந்தி எடுத்துட்டு இப்படி நிக்கிறானே, புறப்படு. நானே அவங்கிட்ட நியாயம் கேட்கிறேன். கேட்டேன். இதுக்கு காரணம் நான் இல்லன்னு கை விரிச்சிட்டாரு. அநியாயக்கார பண்ணையார் குடும்பம் வேலு. அதை எதுதான் நியாயம் கிடைக்காது. கூட இருந்தே குழி பறிக்கிறேன், அவனை நான் பழி வாங்குறேன்.
உன் உடம்புக்கு என்னம்மா ஆச்சு? டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. செண்பகம், செண்பகம். டாக்டர், கைய பிடிச்சு பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டீங்க. பொண்ணுக்கு என்னாச்சு? சீக்கிரமா சொல்லுங்க. செண்பகம் கர்ப்பமா இருக்கு. டாக்டர், நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. டாக்டர், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. உங்க வார்த்தையில தான் இருக்கு என் பொண்ணோட வாழ்க்கை. சாரி சார், நான் உங்க குடும்ப டாக்டர், உண்மையை மறைக்க மாட்டேன். மேலும் என் தீர்மானத்துல தப்பே வராது. பூபதி, அவசரப்பட்டியடா. இதுக்கு நான் காரணம் இல்லப்பா. பண்ணையார், நடந்து போன தவிர இனிமே மறைக்க முடியாது. இந்த அசிங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான். டாடி, டேய், போட்டு தாம்பூலத்தை உள்ள முழுங்கி பழக்கம் இல்லடா நமக்கு. துப்புன எச்சில எடுத்து முழுக்க சொல்ற. இந்த கல்யாணம் வேண்டாம். தர்மராஜ பூபதி, அவசரப்பட்டு அசிங்கமா பேசாதீங்க. உன் பொண்ணு நடத்தைய விட நான் பேசுறது அசிங்கம் இல்லையா? சந்து சிரிச்சவள சாந்தி மூத்தத்து கூப்பிட புலிப்பட்டி அவனு இழிச்சவா இல்ல. சின்ன வீடு வச்சுக்கிறது புலிப்பட்டி ஜமீனுக்கு பெருமை. சின்ன வீடு சொந்த வீடுன்னா நமக்கு தாண்டா கேவலம். நீங்களும் உங்க கல்யாணம். இந்த செண்பகத்தை உன்ன மாதிரி ஆணவம் பிடிச்சவன் தாண்டி நினைச்சேன். ஆனா எதுக்கும் துணிஞ்சவன் இப்ப தாண்டி தெரியுது. அடி பாவி, வழக்க தெரியாம வளர்த்து என் குடும்ப மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டேன். ஐயோ, இனி நான் எப்படி உயிர் வாழ்வேன்? ஐயோ ஐயோ ஐயோ. டேய், செண்பகம் நம்ம குடும்பத்து பொண்ணுடா. அவ கலங்கப்பட்டு வந்து நிக்கிறா. நீதான் அவ கழுத்துல தாலியை கட்டி இந்த குடும்பத்து மானத்தை காப்பாத்தணும். கெட்டு போன ஓம் பொண்ண ஏன் தள்ள கட்ட பாக்குறியா? ஆனா முட்டாள் இல்ல. காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு. காரியாகிற வரைக்கும் காலை பிடிப்ப, இல்லனா கழுத்தை எல்லாம் பிடிப்ப. ஆற இத்த முட்டாள் பிடிவியா? சின்ன பாண்டி, பண்டையார் மேல போனவர் கதவு பூட்டிட்டாரு, என்னன்னு பாரு. ஐயா ஐயா, என்ன காரியம் பண்ணீங்க? நீங்க காரணம், நீங்க காரணம். சின்ன பாண்டி, இவ்வளவு கேவலத்துக்கு அப்புறமும் நான் உயிர் வாழமாடா. இனிமே அவளை எவனா கட்டிக்குவான்? சின்ன பாண்டி, சின்ன பாண்டி. இந்த குடும்பத்து மானமும் போக கூடாது. ஐயா உயிரையும் காப்பாத்தணும். ஐயா, நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுடா. செண்பக வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பேன். சின்ன பாண்டி, என்னடா சொல்ற? ஆமா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் பாண்டி, செண்பகம் கழுத்துல நீ தான் தாலி கட்டணும். நீ தான் தாலி கட்டணும். வாடா வாடா, உட்கார உட்காராங்க. ஐயா, தாலி கட்டு போய் தாலிய கட்டா கட்டா தாலிய கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. உள்ள வந்து உட்காரு. என்ன இப்படி பாக்குற? விளையாட்டா விடுக்கதை சொன்னவன் என் வாழ்க்கைக்கு விடுகதையா வந்துட்டேன் தான் பாக்குறேன். என்ன சொல்ற? திட்டம் போட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டேடா பாவி. அப்படிலாம் சொல்லாத. கல்யாண பந்தல நீ அவமானப்படுறத பார்த்து உன் குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த பொய்யை சொன்னேன். உனக்கு அது சாதாரண பொய், எனக்கு வாழ்க்கை பூரா அழிக்க முடியாத களங்கமாச்சு. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் காரணம் யாராவது காமிச்சிருந்தா அவனே உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருப்பேன். யாருன்னே தெரியாம போனதால் தான் உன்னை பத்தி பல பேர் பல விதமே பேச முடியாச்சு. அந்த கெட்ட பேர் உனக்கு வரக்கூடாது தான் நான் அந்த பொய்யை சொன்னேன். அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு பேரு பாசம், விஷத்தை கொடுத்தா அதுக்கு பேரு மோசம். இனிமே என் முகத்துல முடியாது. போயிடு, போட வெளியே. சின்ன பாண்டி, செண்பகம், என்னம்மா இதெல்லாம்? ஏன் இப்படி நடந்துக்கிற? இது என்னப்பா, இந்த தகுதி இல்லாத ஒருத்தரை எனக்கு புருஷன் ஆக்கிட்டீங்களே. படிச்ச எனக்கு இந்த பட்டிக்காட்ட மாப்பிள்ளையா? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா.
நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தினவன். உன் கழுத்துல தாலி கட்டின புருஷம்மா. அவன் கட்டினது தாலி கயிறு இல்லப்பா, என் கழுத்துக்கு போட்ட தூக்க கயிறு. இரு துருவம் இணையவும் முடியாது, இவரோட சேர்ந்து வாழவும் முடியாது. சாம்பார் ஊத்து, சீக்கிரம் ஊத்து. கண்ணால அப்படியே ஊத்து. நானே ஊத்துவேன். அடி வச்சியா? வச்சுட்டேன். மாமா, வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்கிற, உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது, இழைச்சு போயிட்டேன். நான் ஊட்டி விடட்டுமா? இவன் இழைச்சு போயிட்டானா? அங்க பாரு, கோயில் குளம் மாதிரி சோத்தை வெட்டி அதுல சாம்பார ரொப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோ, சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பொண்டாட்டி. எது? சரி, ஓ பொண்டாட்டி வச்சுக்க. சொல்லி தொலையண்டா. சாம்பார் நல்லா வச்சிருக்கான். அட பாவி, எங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டான், என் முதலிரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ திங்கிறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட. அவ என்னமா துள்றா. நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுக்கிட்டே இருக்குது. பாப்பா, போய் வெத்தலை கட்டுவா. சீக்கிரம் சீக்கிரமா. இவன் மிரட்டுறான். ஐயா, தாம்பூலம் தரிக்கிறீங்களா? பாப்பா, அந்த பாய போடு. எது? நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா? அப்பாடா. இங்க பாருங்க வடிவம்மா, உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. உங்க பொண்ணு எந்த வகையிலயும் கன்னித்தன்மை இழக்கல. அப்படி இருக்க எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? அப்படின்னா மணவரையில வாந்தி விட்டது எங்க குடும்ப டாக்டர் சொன்னது. உங்க பொண்ணு மணவரைக்கு வரத்துக்கு முன்னாடி மயக்க மருந்து கொடுத்திருக்கணும். அதோட ரியாக்ஷன் தான் இது. அது மட்டும் இல்லம்மா, அப்படி சொன்ன உங்க குடும்ப டாக்டர் ஏதோ நிர்பந்தத்தால சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். விளங்காம பேசாதடி, விவரமா சொல்லு. இது அத்தனையும் பொய். என் மக புனிதமானவன் டாக்டரே சொல்லிட்டாங்க. இது அத்தனையும் அந்த பைய ஆடின நாடகம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கும் மேலே அந்த மோசக்காரன மருமகனை ஏத்துக்க சொல்றீங்களா? சின்ன பாண்டி குழந்தை மாதிரி அவன் மேலே அபாண்டமா பழி சுமத்துற. உன் மக கெட்டு போயிட்டானேன்னு நினைச்சு அவளை கட்டிக்க போறேன்னு காத்திருந்தானே உன் தம்பி, அவனும் கைவிட்டுட்டு போயிட்டான். காதலிச்ச கை பிடிக்கிறேன்னு வந்து சொன்னானே புலிப்பட்டி ஜமீன், அவனும் உதறி தள்ளிட்டு ஓடிட்டான். நம்ம குடும்பமான கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு சின்ன பாண்டி உன் மகத்துல தாலி கட்டினானே அந்த நல்ல மனசுக்காரன், அவனை பத்தி அடி கேவலமா பேசுறேன். உன் நாக்கு அழுகி போயிடும். கட்டின பொண்டாட்டிய விட வெட்ட பொண்ணை விட கால சுத்தின பாம்பா மாறிட்டானே, அந்த பையன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா? இனிமே அந்த பையன் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அதுதான் நடக்காது. இனிமே இந்த வீடு சின்ன பாண்டியோட வீடு. என்ன உணர்றீங்க? இது எல்லாமே என் காலத்துல சம்பாதிச்ச சொத்து. என்னைக்கு செண்பகங்காலத்துல சின்ன பாண்டி தாலி கட்டினானோ அன்னைக்கே இந்த பண்ணைக்கு வாரிசாயிட்டான். இந்த பாரு உயில். என்னடி தாய் மகளும் புளிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவனைத்தான் கேட்கணும். வெளியே போங்கன்னு சொன்னா போயிடணும். ஐயோ ஐயோ, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய வேட்டின கதையாயிடுச்சே. பிச்சை எடுக்க வந்த நாய் இந்த பண்ணைக்கே வாரிசாயிட்டானே. இனிமே என் பொண்ணுக்கு இழந்து இங்க என்ன வேலை? ஆமாடி செண்பகம், நாம ஏமாந்துட்டோமடி, நாம ஏமாந்துட்டோமே. இந்த மனுஷன் இப்படியா செய்வாரு? பெரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாடா வா, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சு என் குடும்பத்துக்கே ஒலைய வச்சுட்டேடா. வடிவு, அடிச்சிட்டு போறவன் கடிச்சிட்டு குடுக்கற எச்சிய கூட வாங்கி சாப்பிட வேண்டியவன். அவனை மாத்திரம் துரோகின்னு சொல்லாத. கட்டிக்கிற துணியை கூட பெட்டிக்குள்ள வச்சு பழக்கம் இல்லையே. உங்க சொத்துக்களை ஏன் ஆசைப்பட போறேன்? அடடா, நல்லா நடிக்க தெரிஞ்சு வச்சிருக்க. அப்பம் பேர் தெரியாத நாயே. 20 வருஷ வாழ்க்கையில முதல் தடவையா என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உங்களை மாத்திட்டானே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். பாடி போலாம். இருங்க, யாரும் போவேனா? அதை கொடுங்க. சின்ன பாண்டி, இப்படி பண்ணிட்ட? ஆமாங்க ஐயா, பெத்தவ யாருன்னே தெரியாத அனாதை பையன் நான். எனக்கு இவ்வளவு போய் எடுத்து வரவு கூடாதுங்க ஐயா. கலகம் தான் கோபுரத்தில் இருக்கணும், கலை என்னைக்கும் குடிச்சல் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு நான் காரணமா இருக்கணும். நான் போறேன். சின்ன பாண்டி, வேணாங்க, நான் போறேன். போட்ட அப்பதான் இவளுக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு வித்தியாசம் தெரியும்.
இப்ப நான் போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மறுபடியும் நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது நீங்களே ஓடி வந்து என்ன வரவேற்கல, நான் சின்ன பண்ணி இல்ல. சின்ன பாண்டி சொன்னா கேளுப்பா. பண்ணையார் குடும்பம் தான் விரோதி, நான் நாங்களமா விரோதி. நீ ஊரை விட்டு போக கூடாது. ஆமா ஏப்பா சின்ன பாண்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன ஊரை விட்டு போகுதாம? அதை தாண்டா மாமா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? அண்ணே, எங்களை விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட வந்துடுறேன்னு. எங்களை விட்டு போகாதீங்கண்ணே. போங்கடா. நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணையாரம்மா என்ன மாப்பிள்ளைய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான் இந்த ஊருக்குள்ள வருவேன். பணக்காரன் மட்டும் ஏழைக்கு அப்புறம் தான். பிறக்கும் போதே எல்லாரும் வெறுங்கையோட தானே பிறக்காங்க. ஆமாப்பா, வசதி இல்லாதவன் மரத்தடியில உட்கார்ந்து மங்காத்த ஆடுறான், வசதி உள்ளவன் கிளப்ல உட்கார்ந்து 3 சீட் ஆடுறான், ஓப்பன் ஜோக்கர் எடுத்து ஆடினவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான். வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி. மங்காத்தாடி மகளை தோத்துவிட்டு இங்க தத்துவமாட பேசுற? போடா போடா. ஏப்பா நான் ஒரு தத்துவம் சொல்றேன், வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே அவன் காலடியிலப்பா. இங்க இருந்து சரள பண்ண அப்படிங்கிற ரெண்டுல ஒண்ணு இந்த ஊர்ல இருந்து பார்த்தேன். இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, உடன் பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே. அண்ணே கட்சி வெட்டிக்கல. சும்மா ஐயா, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம், ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வாரிசு கிடைக்காமல போயிடும். நண்பர்களே, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னுடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன். எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுன்னா, அந்த காலத்துல யானை தும்பிக்கிற மாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. அது மன்னர் காலம். நான் மன்னன் இல்ல, நாடோடி மன்னன். அதனால குரங்கு கையில பூமாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுக்க போறேன். ஏன் நான் குரங்கு கையில பூமாலையை கொடுத்தேன்னா, குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனிதன். இல்ல நானே உங்க அம்மா கிட்ட கேளு, இல்ல நீ பிறந்த ஆஸ்பத்திரியில கேளு. ஏயா அங்க எல்லாம் கேட்கறத விட்டுட்டு இங்க வந்து ஏயா பின்னால குத்துது குறையுதுன்னு உயிரை வாங்குறீங்க? இங்க என்ன கல்யாணமா நடக்குது? ஏயா கட்டி மேல வாசிக்க சொன்ன? சும்மா இருந்ததா வாசிக்க சொன்னேன். சும்மா இருந்தா வாசிக்கிறதா? இவர் வாய் கூட சும்மா தான் இருக்கு, மடிச்சு வச்சுக்க சும்மா இல்ல. இனிமே கட்டி மேல வாசிக்காதீங்க. புசுக்கு ஏயா என்ன வாரிச தேர்ந்தெடுக்கிறதா இல்ல இன்னைக்கு வாரிச முடிச்சிடுறதா? எவ்வளவு மேல வாசிக்கிறீங்களா? சும்மா இருங்கய்யா. ஆகவே நண்பர்களே, என் குரங்கு யார் கழுத்துல மாலை போடுதோ அவன் தான் என் சொத்துக்கு ஏகபோக வாரிசு. யார் கழுத்துல மாலை போடுதுன்னு பார்க்கலாம். என் கழுத்துல போட சொல்லுங்க. ஏன்யா மாலையெல்லாம் அலையா முடியாது போல இருக்க. குரங்கு உன் கையில மாலை பிடிச்சிருக்கு, கழுத்துல போட்டுக்க. கிடைச்சிட்டான் சொத்துக்கெல்லாம் வாரிசு கிடைச்சிட்டான்.
புரிஞ்சுக்கிடும். பண்ணி பொண்ணு பிள்ளைய பிரிச்சு வச்ச வாயாடி பண்ணேயம்மா மனங்கிட்டு போக கையில ஒன்ன பொத்தி வச்சு அவனுக்குள்ள பொய்ய பத்த வச்ச ஒரு மன்னன் தாண்டி பொன் தாண்டி கண்ணி பொண்ணுக்கெல்லாம் நல்ல அண்ணன் தாண்டி. கோடீஸ்வரன் இப்ப தெரிஞ்சுக்க இங்கு செல்வமெல்லாம் ஆற்று வெள்ளமெல்லாம் நேற்று உன்னிடத்தில் இன்று என்னிடத்தில் ஆடி உப்பத்தின் மாவட தண்ணி குடிக்கணும் எப்ப ஒரு இதயம் காலம் குடிக்கணும். செம்பகண்ணு இந்தாமா பாலு. ஒண்ணு வேணாம் போ. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் போயிட்டு அப்புறமா வரேன். பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. ஒண்ணுமில்லமா, அன்னைக்கு சின்ன பாண்டிய அந்தஸ்துல குறைவானவன்னு கட்டுல சேர்க்காம கதவை மூடுனேன். ஆனா இன்னைக்கு சிம்மாசனத்துக்கே சொந்தக்காரனா எல்லாத்துலயுமே ஒசந்து நிக்கிறான் தாயே. வேணுமா, உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. துட்டு காசு பெறாதவனா இருந்தாலும் கட்டிக்கிட்டவளுக்கு புருஷந்தாமா ராஜா. தொப்புள் கொடி உறவெல்லாம் தாலி கொடி வரைக்கும் தாமா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. படிக்கிற வயசுல புரியாது, குடும்பம் நடத்துற வயசுல தாமா புரியும். மாட்டு கொட்டகையில வேலை பாக்குற வேலைக்காரி நீ எனக்கு அட்வைஸ் பண்ண அவசியம் இல்ல. கெட் அவுட். மாரியத்தா, இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. தம்பி, ஜோதி டான்ஸ் எப்படி? மீன் குஞ்சுக்கு நீண்ட கத்துக்கணுமா என்ன? இவங்க அம்மா இருக்காள, அதான் என் தங்கச்சி. அவ ஆடுனா போதும், துபாயே ஆடும். ஒரு தடவை துபாயில இருக்க என்ன கிணறே வத்தி போச்சுன்னா பாரு, நல்லா நெருங்கி பழகுமா. அதான் நெருங்கி பழகுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன எனக்கு தெரியாம பார்வை? ஏதோ அப்பனாச்சுன்னா மரியாதை. அது சரி, அதெல்லாம் துபாயில இல்ல. அம்மா சாம்பார் ஊத்து. நீ கல்யாணம் பண்ணவ தள்ளி போன்னு சொல்லிட்டா. அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஆம்பளைங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்னே போதும் நிரந்தரம் சொல்றது. அம்மா, அவன் அப்படித்தான் சொல்லுவான். முயற்சி பண்ணுமா. என்னம்மா, என்ன போட்டு பிராண்டிக்கிட்டு கிடைக்க? சாரி அங்கிள். என்ன போ பாருப்பா, இந்த ஜோதி இல்ல எந்த ரதி வந்தாலும் என் மனசு செண்பகத்துக்கு தான். என்ன அங்கிள் இப்படி கோச்சுக்கிட்டு போறாரு? ஆமா, இடம் தெரியாம ஏன் கால போட்டு சொன்னீங்கன்னா இவன் கிடக்குறான். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே தாடிய ஷேப் பண்ணிட்டு குடுத்தல் நடத்திருக்காருன்னா இந்த மீசை எம்மாத்திரம் ஒரு 7 o'clock பிளேடு போயிடும். அப்படியே ஷேப் பண்ணிடுவேன். நீ போய் வேலையை பாரு. போன மாசம் இந்த மாசம் பழங்கட்ட முத்துக்கிழப்பு கடை இல்லைன்னு சொல்லிடு. சின்ன தாயி, எங்கடி உன் புருஷன்? காலையில வயக்காட்டுக்கு போனவரு இன்னும் வரலீங்க ஐயா. ஏண்டி போய்
சொல்ற? இப்பதான் உள்ள ஓடியாந்தத பார்த்தேன். நோடி ஏண்டி உன் புருஷனுக்கு புட்டி அடிக்கும்படி காசு இருக்கு, வட்டி கொடுக்க மனசு இல்லையா? கட்டி வச்சு தாண்டி வசூல் பண்ணுவான் இந்த முத்துக்கருப்பன். எல்லா பையன் வண்டியில ஏத்துறீங்களோ? ஓட்ட வண்டிய இருக்கிற வண்டிய என்ன பாக்குற? ஏய் சின்ன பாண்டி, எங்க சொந்த விஷயத்துல தலையிடாத. அவங்க தர வேண்டிய பணத்தை தராம வண்டியை விட்டு நான் இறக்க மாட்டேன். தங்கராஜ், அவங்க எவ்வளவு ஏத்தானா? 7 சொச்சங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. ஏங்க கணக்கு பார்த்து அவங்க வாங்கினது போக மீதி காசு ராத்திரிக்குள்ள வீட்டுல கொண்டாந்து கொடுத்துறீங்க. இல்லன்னா அதுக்கு ஒரு வட்டியை போட்டு உங்களை கட்டி வச்சு நான் வசூல் பண்ண வேண்டியிருக்கும். வண்டியில ஏத்த போறேன். என்ன பண்ற பாரு. செண்பா, இந்த அம்மன் இருக்காளே ரொம்ப சக்தி உடையவ. எல்லாமே நல்லபடியா நடக்கணும் வேண்டிக்க. சரிப்பா. அர்ச்சனை 6 பேருக்கு பண்ணணும். என் மாவ பாக்கியம். அவ புருஷ சாமியார் பேருக்கும் பண்ணிருங்க சாமி. அம்மா, அவர் பேருக்கு வேண்டாம். சும்மா அடி, இப்படி பேசிட்டா இந்த நிலைமைக்கு ஆளாயிட்ட. என்ன பாக்கியம் சொல்ற? கட்டண புருஷனை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டாயா. வந்து கூப்பிட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டாயா. பெருத்து போனவன் வேற ஒரு டீ கட்டிட்டு இவ்வளவு வேண்டான்னு சொல்லிட்டாயா. நான் என்னையா பண்ணுவேன்? தாலி இல்லாத பொண்ணோட வாழ்க்கை வேலி இல்லாத பயிரை போலம்மா. எந்த நேரம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிற? கையில போட்டிருந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சுப்பா. ஐயோ, தொலைக்க கூடாத தொலைச்சிட்டியே. அப்பா, மோதிரத்தை சொன்னம்மா. கோவிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு அவசரம் நடந்து போச்சே. வருத்தப்படாதம்மா, தானா வந்து சேரும். ரெண்டு பேரும் வாங்க. ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்னு வேண்டிக்கிங்க, அப்படியே நடக்கும். என்ன துபாய்க்காரர? யாரு பேருக்கு அர்ச்சனை? துபாய்க்கு. சின்ன பாண்டிக்க ஜோதி பேருக்கும். என்ன மந்திரம் மறந்து போச்சா? எதுக்கு யோசிக்கிறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தானே. அது ஆக்சிடென்ட், நாட் இன்சிடென்ட். அபிசித்து சபாஷ் சின்ன பாண்டி. என்ன இங்கிலீஷ் பேசுறல? இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். அவருக்கு 7 மொழி தெரியும். என்ன சொல்றார்? வணக்கம் சொல்றார். இவ்வளவு பெருசா சொல்றார். ஆச்சரா கதை பத்தி இப்ப என்ன சொல்றார்? வளவளன்னு பேசாம சீக்கிரம் போய் அர்ச்சனை பண்ணுங்க. தேங்காவில பாதி முடி அவர்கிட்ட கொடுங்க. அதை எடுத்து போய் சட்னி அரைச்சி அவர் தோசை சாப்பிடணுங்கிறார். ஐயோ, என்னது இவ்வளவு சின்னமா சொல்றாரு? நீங்க விளக்கமா சொல்றீங்களே. பெருசா சொல்றது, சின்னதா சொல்றது, சின்னதா சொல்றது, பெருசா சொல்றது, இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணங்க. எங்க குடும்பத்துக்காக ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனாம்பரிசிராசே கூடிய சீக்கிரம் இந்த கிராமத்துக்கு இந்த மொழி பரவ போகுது. ஆனாம்பரிசிராசே மூணாசிலத்தி அரபிச்சது. அர்ச்சனை பண்ணுங்க. அதேதான். அங்குளுக்கு இருக்கிற அறிவு அழகும் யாருக்கு இருக்கு இந்த உலகத்துல? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஐயா, ஏபிசிடின்னு 4 எழுத்துல பொண்ணு தண்ண அதே மாதிரி கிடைச்சிருச்சு. அது என்ன ஏபிசிடி? ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் கேரக்டர், டி ஃபார் டியூட்டி. 4 அம்சத்துல தேர்ந்த 4 எழுத்துலயே கிடைச்சிருச்சு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி. அது 3 எழுத்து தானே, இது 4 எழுத்து. இது கோயில். என்ன பொருத்தம்? இது கோயில். அது சரி. முருகா என்ற, ஓ இது முருகன் கோயில். அம்மா என்று அழைக்கவா, அப்பா என்று அழைக்கவா. அளவுக்கு அதிகமா குடிக்காத மைசன். என்னால் இந்த வேதனையை தாங்கவே முடியல. என் உயிருக்கு உயிர் நேசிக்கிறேன்னு சொன்னவ மனசுக்குள்ள ஒரு வேலைக்காரனை நினைச்சு என்ன மன வர வரைக்கும் கூட்டிட்டு வந்து
இப்படி அவமானப்படுத்த பூபதி ஆளாதடா. புலிப்பட்டியான என்னைக்குமே போட்ட பயிலா போறதில்ல. சரியா சொன்னீங்க. என்ன அவமானப்படுத்தினவள அதான் ஐயா சொல்ல சொன்னாரு பெரியக்காரரு. ஊர் பஞ்சாயத்துனாலதான் எங்க மச்சான் விழுந்தடிச்சு வருவாருன்னு போய் சொல்லியா. அதுல என்ன தப்பு? ஊரு நல்லா இருந்தா தான் நம்ம வீடும் நல்லா இருக்கும். நான் வரேன்னு போய் சொல்லுப்பா. அது இல்லைங்கய்யா, நீங்க குடும்பத்தோட வரணுமா? குடும்பத்தோட வா. பண்ண குடும்பத்தையே பஞ்சாயத்து வர சொல்றதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு நான் தைரியம் வந்தது? கோச்சுக்காங்கம்மா, நடக்க போறதே உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து. அதனாலதான் சின்னம்மாவையும் பெரியம்மாவையும் சேர்ந்து வர சொல்லி இருக்காங்க. ஏய், புலி இழைச்சு போச்சுன்னு எலி எதுக்கு கூப்பிட்டான்? ஏண்டா முத்துக்கருப்பா, கோயில் பஞ்சாயத்துன்னா கோர்ட்டுக்கு சமம். எல்லாம் ரெடி ஆகுங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு கூடுது இந்த பஞ்சாயத்து. நிறைவான தீர்ப்பு கிடைக்குன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டத்தை கூட்ட சொன்னவரு துபாய்க்காரரு. அதனால அவருடைய விண்ணப்பம் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கோமே. என்னங்க விண்ணப்பம் தேங்காய் பண்ணிக்கிட்டு முதல்ல கம் டு த பாயிண்ட் ஃபாதர். ஆரம்பிங்க. பாடவா போறீங்க? பஞ்சாயத்து ஆரம்பிங்கன்னா நாடு விட்டு நாடு வந்து நம்ம ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிறது எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும் ஊரை கூட்டி தீர்ப்பு சொல்றது அந்த பஞ்சாயத்தோட வழக்கம். இந்த சபையேறி பேசுற அளவுக்கு நீ வசந்துட்டியா? ஏய், பெரியவன் சின்னவங்கிறது பிறக்கிற பொறப்புல இல்லடா, நடக்கிற நிரப்புல இருக்கு. எங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? ஓ, உங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு தனியா வளரணுமா? உன் புத்திக்கு ஏன் உயரம் போகுது? இவனுக்காக பெரியவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்ற விஷயங்களை பத்தி பேசுங்கய்யா. பண்ணையார் பொண்ணு செண்பகத்துக்கும் சின்ன பாண்டிக்கும் கல்யாணம் நடந்தது இந்த ஊருக்கே தெரியும். ஏமாத்திக்கிட்ட கோமாளி ஜனத்துக்கு பஞ்சாயத்து வரையா? நடந்த கல்யாணத்தை பத்தி யார் இல்லைன்றா? அதுதான் அக்கறைக்கு ஒண்ணு இக்கறைக்கு ஒண்ணுன்னு ஆயிடுச்ச. நல்லதை பத்தி பேசி முடிங்க. அதனாலதான் சின்ன பாண்டிய வாசா ஏத்துக்கிட்டானா, அவன் கட்டின பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டினேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. வடிவே, சும்மா இருங்க. இந்த வடிவு நாச்சி வாய் திறக்காதனால்தான் என் வீட்டு பிரச்சனை ரோட்டுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கோழி கூவி பொழுது விடியாதும்மா. கோழி முட்டை போறதுக்கு கூட தான் கூவோம், அதுன்னு பொழுது இருந்துச்சுன்னு அர்த்தம். அமைதி அமைதி. பண்ணையார் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு ஒரு பரம்பரை கௌரவம் வேணும். அப்பன் பேர் தெரியாது, ஆத்தா பேர் தெரியாது, திருட்டுத்தனமா பிறந்த இவனை எவ்வளோ ஒருத்தி இருட்டுல கோயில்ல போட்டு போயிட்டா இவனை எப்படி என் மருமகனா ஏத்துக்க முடியும்? பிறக்கும் போது யாரும் பேங்க் புஸ்தகத்தோட பிறக்கிறது இல்ல. நீங்க கூட பெரிய பண்ண சாமிநாத அம்பலத்தோட வப்பாட்டிக்கு பிறந்த பொண்ணுதான். உங்க கதைய சொல்ல ஆரம்பிச்சா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நீண்டுகிட்டே போகும். இந்த அறுபத்தாயிரம் பண்ண திருப்பாச்சாத்தி பரம்பரை சேர்ந்தவன். என்னமா பெருசா பேசுவாங்க தான். 3 ரூபா வாங்கினா 1 ரூபா ஓசி, ஓசியில வாங்கிட்டு வந்துட்டு ரீசரியா. பண்ணையாரே, வாழ்க்கை தரத்தை பார்க்காம வாழ வேண்டிய சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சு வச்சிடாதீங்க. வெள்ளி தொட்டில வளர்ந்த என் பொண்ணு எச்சில் தட்டு தூக்கின இந்த பஞ்ச பயலோட எப்படியா குடும்பம் நடத்த முடியும்? யோசிச்சு பேசுங்க பண்ணையாரம்மா. நீங்க 100 ஏக்கருக்கு தான் பண்ணையாரம்மா. நான் 100 கோடிக்கு அதிபதி தெரியுமா உங்களுக்கு? நான் நினைச்சா உங்களையும் இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கிடுவேன். நியாயமான பேச்சு. என்னது? துக்காராம், கணக்க தப்பா சொல்றீங்க. 100 ஏக்கர் இல்ல, 50 ஏக்கர் தான். அதுக்குள்ள 50 ஏக்கரை வித்துட்டீங்களா? இவன் யாரு தெரியுமா? என் பல கோடி ரூபாய்க்கு ஏக போக வாரிசு. தத்தெடுத்தவன் தானே அவன். ஒண்ணு நீ பெத்தெடுத்த பிள்ளை இல்லையே. தத்தெடுத்த பிள்ளை இல்லையா? உண்மையிலேயே இவன் மகன் தான். என்ன சொல்றீங்க? என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? இங்க இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும். இவன் இருக்கானே மருதுபாண்டி மகன் மாணிக்கம், இவன் சங்கரலிங்க மகன் சந்தானம், இவன் இருக்கானே ஆராய் மகன் ஏழாய். எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் யார் தெரியுமா? இந்த ஊர்ல சுந்தர வாத்தியார் இருந்தாரு, அவருடைய மகன் ராம வாத்தியார். வணக்கம்மா. வாங்க வாத்தியார் ஐயா. இடம் விஷயமா பேசணும்னு கூப்பிட்டீங்களா? குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரா மட்டும் இருங்க. ஊரை கூட்டி நியாயம் கேட்கிற தலைவனா மாற வேண்டாம். எனக்கு தலைவர் ஆகணும்லாம் ஆசை இல்லைங்க. தலைவரா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்க கோவில் சொத்தை அபகரிக்க நினைக்கிறீங்க, அத கூடாதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இந்த வடிவு நாச்சியாரை எதுக்குறீங்க? பாவம், அழிஞ்சு போயிடுவீங்க. உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார்னா. உன் பள்ளிக்கூடத்து பாடம் எல்லாம் என்கிட்ட நடக்காது. குடிசை போட்ட உரிமைக்கு தலைக்கு 10,000 ரூபாய் தரேன். வேண்டான்னு சொன்னா
வெடியறதுக்குள்ள குடிசையெல்லாம் சாம்பல் ஆயிடும். உங்க ஆளுங்க என் குடிசைய தீ வச்சு கொளுத்துனாங்க. அந்த தீயில கை குழந்தையா இருந்த இவனை மட்டும்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சு. என் சம்சாரம் அந்த தீயில கருகி என் கண் முன்னாலே செத்து போயிட்டான். 20 வருஷத்துக்கு முன்னால இந்த கிராமத்துல இருந்து ஏழையானா ஓடி போய் துபாய்க்கு போய் பெட்ரோல் வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரனாய் இந்த கிராமத்துக்கு வித்து செல்லுலரோட வந்திருக்கேன். என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? ஊர்ல இருந்து வந்தனா பண்ணையாரம்மாவை பழிவாங்க காத்திருந்தேன். சின்ன கருப்ப மூலமா பால்ல மயக்க மருந்து கலந்து செண்பகத்தோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின. டாக்டர் பொய் சொல்ல வச்ச. எதிர்பாராத விதமா கடைசியா சின்ன பாண்டி செண்பகம் கழுத்துல தாலி கட்டும்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியுமே. இப்ப புரியுதுங்களா? இவன் அந்தஸ்திலையும் கௌரவத்திலையும் எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்ல. இவன் அனாதையா இருந்திருந்தா கூட என் பொண்ணோட வாழ விட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப இவன் என் பரம எதிரியோட மகன். இனிமே எப்பவுமே சேர முடியாது. இந்த கூட்டத்துல நான் ஒரு முடிவை சொல்றேன். இப்பவே உங்க மகளை விவாகரத்து பண்ணிட்டு என் தங்கச்சி மக ஜோதி மீனாவை என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். வாத்தியாரையா, அவசரப்படாதீங்க. இப்ப அவசரப்படலைன்னா 60 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு முதலிடவே நடக்கும். வாத்தியார, தாலி அறுத்தவளும் வாழா வெட்டி ஆனவளும் விதவைக்கு சமம். பொண்ணு பார்க்க வந்தவன் பிடிக்கலன்னு சொன்னா போடான்னு சொல்லிடலாம். ஆனா உங்க மகன் தாலி கட்டினவன் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டவன், புரிஞ்சுக்குங்க. தாலி, பெரிய தாலி. ஏ சண்முகம், இந்த தாலி இருக்கிறனால தான் இவ்வளவு பெரிய போராட்டம். அவரை நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அதை பொறுத்துக்கிட்ட. அவரோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதையும் பொறுத்துக்கிட்ட. ஆனா அவர் கட்ட தாலி மேல கை வச்சப்போதான் என் உயிர் மேல கை வச்ச மாதிரி இருந்தது. அதனாலதான் என்ன அறியாம அடிச்சுட்டு மன்னிச்சிருங்கம்மா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இந்த ஊரே எதிர்த்து வந்தாலும் சரி, இந்த வடிவு நாச்சியார் எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டேன். ஊர் பஞ்சாயத்தை எதிர்த்தா என்ன நடக்கு தெரியுமா? பெரிய ஐநா சபை. வாங்க போலாம். தீர்ப்பு சொல்றானுங்களாம். ஏ கருவாயா, என் வாழ்க்கையில அனாவசியமா பூந்து சதிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல. இப்ப என் செட்டப் படி இந்த 2 பாட்டிலையும் இங்க மறைச்சு வைக்க போறேன். நொல்லக்கண்ண உன்னை கூட்டிக்கிட்டு வருவான். நீ பாட்டில எடுப்ப, போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்னை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழப்போற. நான் கட்டில சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போறேன். அதாவது நீ உள்ள, நான் வெளியே. வரா, வரத்துக்குள்ள மாட்டிக்காம தப்பிச்சிடணும். மாப்பிள, பாப்பாவும் உங்க பேச்சதான் கேக்குது. அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். பேசாம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்களேன். மாமா, அது மட்டும் நடக்காது. என்னை ஏமாத்தி என் பாப்பாவை கல்யாணம் பண்ணானே அந்த சுத்தி வேலு இல்ல மாப்பிள, சக்தி வேலு. ஏதோ ஒரு வேலு. அவன் காலமெல்லாம் கண்ணியாகி கண்ணி போயிடணும். மாப்பிள, இங்க எங்க சாராய வடை அடிக்கிறது. சாராய வடையா? எங்க? இந்த பக்கம் சாராயம் காய்ச்சற இடம் தான் மாப்பிள. நல்லா தேடுங்க. ரெண்டு பாட்டில் இருக்கா? நீ சொன்னது சரியா போச்சு. குடிக்க தெரியாம இருக்குமா? அடிங்க. நான் அடிக்கிறதா? ஆமா. ஐயோ, நான் அடிக்கிறது இல்ல, நீங்களே அடிங்க. 2 பாட்டிலுமா? தேங்க்ஸ். போங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். சரி மாமா. கூப்பிட்டீங்களா? எதுக்கு? வீட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க. அந்த டப்பா பையன் சீம்சம் பண்ணிட்டு போறான்.
யாரு சாயக்காரனா? நான் விட்டுருவேனா? அதானே, நல்லா அடிங்க அடிங்க. டேய் சத்திவேலு, போர்ட்ல சாயக்கடை சத்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சாராயக்கடை சத்திவேல் எழுதி வச்சிருக்கேன்டா. இத போலீஸ் பாத்துச்சு, நீ உள்ள நான் வெளியே. நீ எப்பவுமே உள்ளதாடா, எப்பவுமே உள்ளதான். ஏண்டா கருவாயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே சாராயம் விப்ப? சார், அனாவசியம் சந்தேகப்படாதீங்க. நான் குடிக்கிறேன், விக்கல. ஒத்துக்கிறேன். அடிக்காதீங்க. ஏங்க, நான் சாராயம் விற்க முடியும் எவன் சொன்னது? ஏண்டா நீ மாந்தாப்புல சாராயம் விக்கிறேன்னு அந்த சத்தியவேலங்க ஆடு சொன்னானே. பேர் என்ன? சத்திவேலு. எப்படி இருப்பான்? கண்ணாடி போட்டிருப்பான், நெத்தில டேஞ்சர் லைட் மாதிரி பொட்டு வச்சிருப்பான். எங்க முதலாளி? முதலாளியா? ஆமாங்க, அவர் மொத்த வியாபாரி, நான் சில்லறை வியாபாரி. 2 பாட்டில் கொடுத்து வித்துட்டு வாடாம பாரு, நான் காசு கொண்டு போய் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லங்க, ஸ்டேட்டுக்கு அவர்தான் ஹோல்சேல் வியாபாரிங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, அவன் சாதாரண ஒத்துக்கிற மாட்டான். என்ன அடிச்ச மாதிரி நங்கு நங்கு குத்துங்க, அப்பதான் அவன் ஒத்துக்கிறமா. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். நீ ஒண்ணு எங்களுக்கு வழி காட்ட வேண்டாம், எங்களுக்கு இடம் தெரியும். முதல்ல ஒண்ணு உள்ள போயிட்டு அப்புறமா அவரை கவனிக்கிறோம். வா. ஐயோ, வரையா. என்ன மகனே, ரொம்ப சோகமா இருக்கு? படி முடிஞ்சு போச்சுங்கோ. ஓ, கண்ணாடி போட்டனா? அதான் தெரியல, இப்ப தெரியுது. ஏன் கவலையா இருக்கு? நமக்கு துபாயில 10 பெட்ரோல் கிணறு, 10 கிருஷ்ணாயில் கிணறு, 10 தேங்காய் எண்ணெய் கிணறு இருக்குடா. இந்தியாவில நமக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்கு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஏன்பா, சொத்து இருந்தா மட்டும் சந்தோஷம் வந்துருமா? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? காலையிலே 100 இடியாப்பம், தொட்டுக்க ஒட்டுக்கே கறி, மத்தியானம் ஆமே கறி பிரியாணி 4 பிளேட். யோ, உனக்கு வேண்டியதே சொல்லிட்டு இருக்க, எனக்கு வேண்டியதே சொல்லியா? நல்ல கெட்டப்ல ஒரு செட்டப் வேணுங்கிறியா? அதேதான். ஏப்பு என்ன என் நிலைமை இப்படி ஆயி போச்சு? கடன் வாங்கி பட்னி, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா? ஓ, நீ அதை சொல்றியா? செண்பகம் உனக்கு தான் பஞ்சாயத்துல அவன் நிரூபிச்சுட்டாலே, அப்புறம் என்ன? அக்கறம் சொன்னா எனக்கு போகுது. எனக்கு என்னமோ அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் செம்பகம் எனக்கு கிடைக்க போறதே இல்ல. அம்மாவை சேர்த்து கல்யாணம் பண்ணிப்போம். நோ 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 நோ. அம்மா உனக்கு, மகனுக்கு. மகனே, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லாரும் தயிர்ல வெண்ணெய் எடுப்பாங்க, நான் தண்ணீரே வெண்ணெய் எடுப்பேன். வெண்ணெய் தான் ஞாபகம் வருது. என்ன தயிர் வேணுமா? நான் எப்படி தெரியுமா பணக்காரனானே? துபாயில ஒரு சாதாரண வீட்டுல குடியிருந்தேன். என் வீட்டுக்கு பக்கத்துல ஷேக் ஒருத்தன் பெரிய பெட்ரோல் கிணறு வச்சிருந்தான். நான் என் வீட்டு போரிங் பைப்லயே அடிச்சு அந்த பெட்ரோலை பூரா என் வாட்டர் டேங்க்ல ஏத்திட்டேன். நான் என்னைக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன், ஷேக்கு திண்ணைக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். ஷேக் ஆயிட்டான். இந்த நாச்சியார் ஏமாத்திரம் சுண்டக்க. உங்க வீரத்தை பத்தி சொல்லிட்டீங்களே தவிர என் சோகத்தை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன செய்யணுங்கிற? நான் செம்பகத்தை பார்க்கணும். பாக்குற, பேசுற, டூ இட் பாடுற. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படகோட்டி படத்தில சரோஜா தேவிக்கு போட்ட வளையல், அண்ணன் சூப்பர் ஸ்டார் வீரா படத்தில ரோஜாவுக்கு போட்ட வளையல், சின்ன தம்பியிலே பிரபு அண்ணன் குஷ்புவுக்கு போட்ட வளையல், இந்த நல்ல மனசுக்கார போட வந்தே எல்லோருக்கும் வளையல். வளையல் வாங்கலையோ வாசுகி, வந்து போட்டுக்கம்மா கோமதி. வளையல் வாங்கலையோ வாசுகி, வந்து போட்டுக்கம்மா கோமதி. எங்க கல்யாணிக்கு கண்ணாடி வளையல், இந்த காமாட்சிக்கு கவரிங் வளையல், ராக்காய்க்கு ரப்பர் வளையல், நம்ம மூக்காய்க்கு முத்து வளையல். ஜல் 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 வளையல் வாங்கலைய வாசுதி, வந்து போட்டுக்கம்மா கோமதி. வண்டி சோல பண்ண யாரு, சின்ன வீட்டுக்கு வங்கி வளையல், சண்டை போட்ட புருஷனையும் சுண்டி இழுக்க
பேரு உய்யாலே வாடிக்கையா பறந்துக்கிட்டான் வளையல் போட்ட கையாலே கைராசிக்கார வளையல் கட்டாயம் போடு வளையல் வளையல் வாங்கலையோ வாசுகி வந்து போட்டுக்கம்மா கோமதி ஜன்னல் கேரைய கிழிச்சிட்டா மாமி முழிச்சிட்டா வளையல் போட வந்தோம் வளையல் வசமா மாட்டிக்கிட்டோம் வளையல் வளையல் போட வந்தோம் வளையல் வசமா மாட்டிக்கிட்டோம் வளையல் உன் பொண்டாட்டிய வளைச்சு போட்டியா ஒன்னா சேர்ந்து வாழ சம்மதம் கேட்டியா முட்டால கிடி பாத்தி நானையா மொத்தம் 1 2 வச்சேன் பாறையா உமா 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 வளையல் போட வந்த வளையல் வசமா மாட்டிக்கிட்டோம் வளையல் இங்கு சாராயம் காட்சி விற்கப்படும். யோ, நானும் பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன். இவன் தில்லான ஆளுதாயா, போர்டு போட்டுல வியாபாரம் பண்றான். இங்க பாரு, பாத்தியா? என்ன சக்திவேலு சார்? அடே, நீங்களா? வாங்க வாங்க. சாப்பிடுறீங்களா? பாண்டிச்சேரியில வந்த சுத்தமான தண்ணி. அதை விடியா? ஆமா, அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா? அந்த கருவாயிருக்கான 2 பாட்டிலோட கைப்புடியா புடிச்சு உள்ள தள்ளிட்டோம். அவனை லேசில் விட்டுறாதீங்க. அவனை குனிய வச்சு மாங்குன்னு சமுத்தியா கொடுத்து தடால புடிச்சு உள்ள தள்ளிடுங்க. அதை விட பெரிய புள்ளி ஒருத்த மாட்டி இருக்க. அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க. என்ன சக்தி வேலு, வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பத்துல போர்டெல்லாம் கிடையாதுங்க. ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு போர்டை எழுதி தொங்க விட்டுட்டேன். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அமோகமா நடக்குதுங்க. அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், அந்த பக்கம் கேரளாவில இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்குதுங்க. சரக்கு எப்படி? என்ன அப்படி கட்டிட்டீங்க? ஒரு தடவை ஏத்திட்டோன்னு வச்சுங்க, இறங்கவே இறங்காது. யோ, சொல்லிக்கிட்டாங்க. அதுல பாருங்க, சில்லறை வியாபாரிகளுக்கு பாட்டில்ல சப்ளை பண்றேன், மொத்த வியாபாரிகளுக்கு லோடு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுட்டே இருக்கிறேங்க. நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க, இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்திருக்கிறாங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு. இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க. என்ன? சாயக்கார சக்தி வேலு. மறுபடியும் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு, சாயக்கார சக்தி வேலு. யோ, போர்டு படியா? நான் போட்ட போர்டு. சார் சார், எவனோ ஒருத்தன் மேல உள்ள விரோதத்தினால போர்டு எப்படி மாத்தி எழுதி இருக்கிறான் சார். மிஸ்டேக் போர்டுல தான் சார். மிஸ்டேக் போர்டுல இல்ல, உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. இல்ல இல்ல, முட்டிக்கு முட்டி தட்டினா தான் ஒத்துக்குவான். இல்ல சார், இல்ல சார், ஒத்துக்க. யோ, அவன் சொன்ன மாதிரி இவனை டபுள் அடி அடிச்சா தான் ஒத்துக்குவான். யாரா? அந்த கருவாயிருக்கான ஆத்தங்கரையில 2 பாட்டில் வச்சுட்டு விக்கிற சில்லறை வியாபாரியா? நீ மொத்த வியாபாரி நான் சொன்னா? கரு நாயே, எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி உன்னை போலீஸ்ல மாட்ட விட பார்த்தேன். என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தியில நிக்க வச்சுட்டியாடா? ஐயா, அவன் கருவாய் இல்லைங்க, புழுகுவாயங்க. என் மேல உள்ள விரோதத்தினால என்ன இப்படி கோத்து விட்டுட்டாங்க. கோர்க்கல, அவன் நல்லவன். யோ, போடியா.
இந்த பானைய தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலமாவா? அண்ணா இத தலையில வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ அடப்பாவி, உன்னால நான் கிட்ட என்னால நீ கிட்டங்கிற கடை ஆகி போச்சே. ஏண்டா குடியனா என்னன்னு தெரியாத தேசிய பரம்பரை மொத்த வியாபாரி எனக்கு பட்டம் வாங்கி கொடுத்துட்டியடா. நான் பால் புட்டியே பார்த்ததில்ல, என்னை சாராய புட்டியை தூக்க வச்சுட்டீங்க. மாப்பிள மாப்பிள என்ன சார் தப்பாக எப்படி மாட்டினா? எல்லாரையும் வச்சு மங்காத்தா விளையாடிக்கிட்டாரு. உள்ளே வெளியேனாரு. இனிமே உள்ளதானு தள்ளிக்கிறேன். அப்ப குடும்பமே கூண்டுக்குள்ளையா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவன் ஆள் இவரால ஆனதுதான். இவர் காய்ச்சலவனும் இல்ல, இவன் விக்கிறவனும் இல்ல. இவங்கெல்லாம் நான் ஜாமீன் தரேன். நீ போ சார், நீ சொல்றதுக்காக போறோம். ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டுருங்க. வாங்கயா. ஏய், ஆள் மாறி சேர்ந்து அதிகப்படுத்துறா. முதல்ல ஒரு 2 பேர் சேர்த்து வை. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன். உன் பேச்சை எப்ப மீறி இருக்கேன்? வாங்க என்ன கை கொடுங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கு. நான் போறேன். நல்லா இருக்கேன் போனா எப்படி? அப்புறம் பொழுது நான் வெளியில எல்லாம் படுக்கணும். அப்படியா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லுங்க. நீங்க சொல்றபடிதான் செய்வா. சீக்கிரம். அப்படியா? சொல்லக்கூடாது. என்ன அந்த மந்திரம்? நான் சொல்றேன். மாப்பிள, எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லப்படாதா? சொல்றேன். கதை கொடு. எவன் எதிரியோ அவன் கைய வச்சே அவன் கண்ணை குத்துறதுதான் என்ன மாதிரி பணக்காரனுக்கு செய்யற வேலை. கேள்விப்பட்டேன். பூஞ்சோல கிராமத்தை புழுதி மேடாக்க நான் ஆயுதமா இருக்கணும், அவ்வளவுதானே? நீ ஆயுதமாவையோ காகிதமாவையோ எனக்கு தெரியாது. பண்ண குடும்பத்தை பழி வாங்கணும். ரேட் எவ்வளவு? ரேட்டா? ஆமா, ஓட்டு போறதுக்கே ரேட்டு பேசுற காலம் இது. நீ ஒரு கிராமத்துக்கே வேட்டி வைக்க சொல்றீங்க. தரேன், எவ்வளவு வேணாலும் தரேன். என்ன மணவார் வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சு வேற ஒருத்தனை தாலி கட்ட வச்சாலே அந்த செண்பகம் அவளை அழிக்கணும். பரவாயில்ல, சாப்பிடுறா தம்பி. என்னக்கா உன் கையாலே ஊத்துறியே? மரியாதை எல்லாம் சில நேரத்துல மாறி போயிடும்டா. பாசம் மட்டும்தான் என்னைக்கும் நிலைச்சு நிக்கும். ஐயோ, ஜல்லிக்கட்டு கால மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப மோளமாடா முடங்கி கிடக்குறியே. அத நினைச்சாதான்டா என் கண்ணு கலங்குது. ஏக்கா ஒப்புக்கு ஒப்பார வைக்காத. காசு பணத்தோட புளிப்பட்டியா கிடைச்சவன்னா என்ன கட்டி விட்டுட்டா. இப்ப இடையில வந்த அம்பாஞ்சி பைய எல்லாத்தையும் இழைச்சவன ஆயிட்டான். கரையான் கூடு கட்ட கருணாகம் குடியேறின கதையா போச்சு. செண்பகம் காசில இருந்து வந்த தீர்த்தம்டா, அதுல கண்ட பைய கால் கழுவிட கூடாதே. விடமாட்டேன், அவனோட அவளை வாழ விட மாட்டேன். இந்த சொத்துங்களுக்கெல்லாம் அவன்தான் வாரிசுன்னு என்னைக்கு ஊருக்கு தெரிஞ்சு போச்சோ அன்னைக்கே நான் செல்லா காசு ஆயிட்டேன். வடிவு நாச்சியார் வரான்னு ஒதுங்கி நின்னவன்னா வந்து பாரடி வட்டப்பாறைக்குன்னு எகத்தாளமா பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? மாமா, என்ன வேணும் உங்களுக்கு? இதாண்டி எனக்கு. ஏய், அறையாம விட மாட்டேன்.
அப்புறம் எங்கடா கூட்டிட்டு போற? என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டு போறேன். அதுதான் நடக்காது. அவளுக்கு விஷம் வச்சு கொல்லுவேனே தவிர உன் கூட வாழ விட மாட்டேன். அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எந்த விதத்திலும் யோக்கியதை இல்லடி. என்ன சொல்றீங்க? கட்டின புருஷன்கிட்டயே கர்ப்பம் ஒண்ணு பொய் சொல்லி உன் தாயார் வீட்டுல போய் 10 மாசம் இருந்து அதுக்கப்புறமா ஒரு குழந்தைய கொண்டாந்து இது ஏன் குழந்தைதான்னு சொன்னியே, இதை விட இந்த உலகத்துல அயோக்கியத்தனம் எங்கேயாவது நடந்திருக்காடி? எல்லாமே எனக்கு தெரியும்டி. இன்னைக்கு நடந்ததே ஒரு பயங்கரமான சம்பவம். இதுக்கு அப்புறமும் நான் உண்மையை மறைக்க தயாரா இல்ல. செண்பகத்தோட உண்மையான தாய் வேலம்மா தான். அம்மாடி, இது பெத்த ராசாத்தி. ஏன் செல்லமே? அம்மா, என்னமோ சொல்லிட்டேன். இல்ல மன்னிச்சிருமா. வசதியான குடும்பத்துல என் மகன் வாழ்றாளேன்னு நான் பெருமைப்பட்டேன். இவ்வளவு அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க இங்க இருக்க தேவையில்லை. ஐயா, என் பிள்ளைய என்கிட்ட ஒப்படைச்சுங்க ஐயா. நாங்க எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கணும். என் புருஷன் வீடு இருக்கும்போது நாமே எங்கேயாவது போனோம். பலே செண்பகம், நல்லா சொன்ன. சின்னபாண்டி, செண்பகத்தை அழைச்சிக்கிட்டு போ. நாளைக்கு பூஞ்சோல கிராமத்துல 3ஆம் திருவிழா ஆரம்பங்க ஐயா. சபாஷ். அந்த பொங்கல் விழாவையே போட்டிக்களமாக்கி ஜெயிச்சு காட்டுறேன். டே தர்மா, கொஞ்சம் பொறுமையா இருக்கா? பொறுமை நீ இல்ல பூபதி. 18 பட்டியலில் இருக்கிற நம்ம ஆளுங்களை எல்லாம் திரட்டு. அந்த பண்ணக்காரன் பரம்பரையே பரம்படிச்சு காட்டுறேன். எப்படியோ நல்ல முறையில அம்மன் அருளால கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த பாருமா, ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்காதீங்க. அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா வீக் ஆயிடுவீங்க மகனே. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி நான் தப்பா போடுறாங்க. நான் மனக்கட்டுப்பாடா இருக்கும்போது குடும்ப கட்டுப்பாடு இருக்கு. அது சரி. மருமகளே, எனக்கு இருக்க எல்லா சொத்துக்கும் இவர் ஒருத்தர் தாமா வாரிசு. இன்னொரு வாரிசு நீங்க பெத்து கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாதா? சும்மாவா இருப்பாங்க? இப்பதான் சொல்லிருக்கீங்க, கூடிய சீக்கிரத்துல என் வேகத்தை பாருங்க. அவசரப்பட்டு 6 மாசத்துல குழந்தைய பெத்துக்காதீங்க. அப்புறம் மூக்கு முடியல எல்லாம் போயிட போகுது. இங்கேயும் கட்டுப்பாடு தானா? இதுக்கு எங்க முதல்ல எவ்வளவு தேவை? ஃப்ரீயா விட்டுருவாங்களா? இதோட ரொம்ப மோசம். இதுக்கு காரணம் இருக்கு. என்ன பொருளாத காரணம்? ஆமா மாப்பிள, சம்மந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு ஊருக்குள்ள காப்பு கட்டி கொடி ஏத்துறாங்க. கோயிலையும் கொடி ஏத்துறாங்களா? ஒரு இடம் விட மாட்டாங்களே. 3ஆம் திருவிழா முடியட்டும், எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டு சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுக்கு கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? எல்லாரும் சேர்ந்து முதலிரவு உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் எங்க பூவாத்தா அள்ளித்தரும் செல்லாத்தா உன் கண் பார்த்தா நலம் உண்டாத்தா. ஆயிரம் கண்ணாத்தா அள்ளி பொண்ணாத்தா எங்க பூவாத்தா அள்ளித்தரும் செல்லாத்தா உன் கண் பார்த்தா நலம் உண்டாத்தா. வேம்பான சங்கரியே பாம்பான சுந்தரியே ஓங்கார திரிசூலியே பாத்தோர கங்கையம்மா அன்னை எங்க பாலாம்பிகா பூத்தாளே முப்பாத்தம்மா. செல்லியம்மையே கன்னியம்மையே கொள்ளியம்மா கொள்ளியம்மா சிப்பி வயிற்று முத்து பிறக்க முத்தழகு வரக்கூடம்மா. ஆயிரம் கண்ணாத்தா அள்ளி பொண்ணாத்தா எங்க பூவாத்தா அள்ளித்தரும் செல்லாத்தா உன் கண் பார்த்தா நலம் உண்டாத்தா. மலைக்கெல்லாம் பாலு வச்சி வச்சி படைச்சோமே பாரு. ஆடி பிறந்த
விடிந்ததும் கூழ படைச்சோம், ஒவ்வொரு வெள்ளியும் பொங்கல் வச்சோம், ஆலய வாசலில் கோலமும் இட்டு அங்கம் புருண்டோமே. கொடிமழை வரத்தையும் மிதிச்சோம், குத்தமுள்ள கொடு தேடி இழுத்தோம், ஏழு இனங்களை காப்பதற்காக நன்றி உரைத்தோமே. நீ வந்தாலே துன்பங்கள் தீரும், சுடும் தீ கூட பூவாக மாறும், எங்க எல்லோருக்கும் நல்வாழ்வு சேரும். ஆயிரம் கண்ணாத்தாள் பொன்னாத்தா இந்த பூவாத்தா, அடித்தடும் செல்லாத்தா உன் கண்பாதா நலவுந்தாத்தா. வந்து உங்கள் திருக்கோலம் காட்டு. ஆலயெல்லாம் முன்ன கோவில நாடி ஓடி வந்த புது வாழ்வினை தேடி காலமறிந்து காவல் வருவாய் என்ன துணையாக. பாதம் பழிந்தோம் காத்திடுமம்மா, பாசமுடன் என்னை பார்த்திடுமம்மா, பாவம் வழிகளை தீர்த்திடுமம்மா மஞ்சள் மகமாயி. ஆயிரம் கண்ணாத்தாடி பொன்னாத்தா எங்க பூவாத்தா, அள்ளித்தரும் செல்லாத்தாவும் கண் பார்த்தா நலம் உண்டாத்தா. செல்லியம்மையே கன்னியம்மையே கொல்லியம்மா குலுங்கியம்மா, ஆயிரம் கண்ணாத்தாடி பொன்னாத்தா எங்க பூவாத்தா, அள்ளித்தரும் செல்லாத்தா உன் கண் பார்த்தா நலம் உண்டாத்தா. என்ன மச்சான் உரியடி பானையில ஆசிட் ஊத்துற? ஊத்துற அந்த ஆசிட் உரிக்கலடா வேலு, சின்ன பாண்டிக்கு. பூஞ்சோலை கிராமத்து பொதுமக்களே, வாலிப நண்பர்களே, அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு உரியடி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. கலந்து கொள்வோர் கலந்து கொள்ளலாம். பாரு வெடிவே போடா, வந்துட்டா நெஞ்ச தூக்கிட்டு கை தண்ணி வீச்சு வச்சுட்டு போ. யாரு சின்ன பாண்டியா? உரி காலிதான்.
செஞ்ச பாவத்துக்கோ சின்ன பாண்டிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கோ என்ன கடவுள் தண்டிச்சுட்டா. ஐயோ வேண்டாம், என்ன தொடாதீங்க. என்ன வேலைக்கு பாத்துரு அத்தை ஆஸ்பத்திரி இருக்க. சின்ன பாண்டி என்ன பத்தி கவலைப்படாதப்பா. உடனே போய் செண்பகத்தை காப்பாத்து போவா. என்ன பாண்டி இங்க வரப்போறாரு? சம்பளம் உன்னை என்ன பண்றான் பாரு. எவன் வந்து வெட்டி சாயா. முத்துக்கருப்பா, நீ என் தங்கச்சிக்கு செய்த துரோகத்துக்கு உன்னை பழித்து திட்டா. அங்கப்பா நம்ம குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சாலே அந்த செண்பகம் வந்திருக்க அகையா மாட்டிக்கிட்டா தம்பி. பழிவாங்க நினைச்ச நமக்கு பால வகுத்து கொடுத்துட்டான் அந்த முத்துக்கருப்பேன். அவன் கண்ணு முன்னாடி அவன் கற்பழிடா. மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச நீ உயிரோட திரும்ப மாட்ட. உன்னை கடைசி வரைக்கும் அடையும் நினைச்சேன், முடியல. ஆனா உன்னை காப்பாத்துற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு, அது போதும்.
அவனை கொண்டுடாத, அவனை மன்னிச்சு. நிறுத்தியா ஒருத்தன் தவற உணர்ந்துட்டால அவன் தண்டனை அனுபவிச்சு சமம். கொஞ்சம் வாழ்த்துங்க. அநியாயம் தோக்கும், நியாயம் வெல்லுங்கிறதுக்கு உன் வாழ்க்கையே ஒரு உதாரணம். சின்ன பாண்டி, உனக்கு பொண்ணு கிடைச்சது, பொருள் கிடைச்சது, நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. நீ ஒரு நல்ல மனசுக்காரன், அதனாலதான் எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. நல்ல வாழ்த்துக்கள். ஓ நான் தான் அது.